மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றி மூத்த தமிழுக்கு என் தலை வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டுடை யாரவர், தலைவர் அன்னவர்க்கே சரணம் நாங்களே. கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு 1938 ராயசோ அவர்களும் முருகப்பா அவர்களும் காரைக்குடியில் கம்பன் கழகம் காண வேண்டும் என்று அகரம் தீட்டிய பின்னர் 1939 ஏப்ரல் திங்கள் 4ஆம் நாள் கம்பன் அடிப்பொடி என பார்வுகளும் பண்பாளர் சா கணேசன் அவர்களுடைய பெருமுயற்சியால் நிறுவப்பட்ட காரைக்குடி கம்பன் கழகம் 80வது அகவை விழாவை நடத்துகின்ற இந்த இனிய சூழலில் தகுதிமிக்கவராக விழாவுக்கு தலைமையேற்று கம்பன் தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை எப்படி தன் காவியத்திலே வழங்கினான் என்பதை கூறி இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் அவலமான நிலையை மனங்களிலே உணர்த்தி அரிய உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நீதியரசர் மாண்புமிகு சுந்தரேச அவர்களே, தமிழர்கள் தலைகவிழ்ந்து நிற்கின்றனரே என்று நெஞ்சம் உடைந்த உணர்வோடு எந்த பெயரை அவரது பெற்றோர் அவருக்கு சூட்டினார்களோ அந்த பெயருக்கு உரிய உணர்வோடு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நீதியரசர் மாண்புமிகு பாரதிதாசன் அவர்களே, அச்சமும் அவலமும் ஆர்வமும் நீக்கி செற்றமும் உவகையும் செய்யாது காத்து ஞமன்கோர் அன்ன சீர்மை தாகி சிறந்த பேர் அரங்கூர் அவயம் என்ற கவிதைக்கு ஒப்ப உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசராக திகழ்ந்து தென்பாண்டி மண்டலத்தை வாழ வைக்கின்ற வெண்ணிக்கு கட்டிய முல்லை பெரியாறு நதி உரிமைக்கு பேரிடர் வந்தபோது தான் பிறந்த மாநிலம் என்பதற்காக அல்ல, நடுநிலையோடு அந்த உரிமையை நிலைநாட்டி தந்த தமிழ் மக்கள் எந்நாளும் நன்றிக்குரியவரான எங்கள் போற்றுதலுக்குரிய இந்த விழாவிலே நான் பங்கெடுக்கின்ற உன்னதமான ஒரு வாய்ப்பையும் எனக்கு தேடிக் கொடுத்த உச்ச நீதிமன்றத்தின் மேனாள் நீதி அரசர் மாண்புமிகு ஏஆர் லட்சுமணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய பெருந்தகையாளர் திருநாவுக்கரசு அவர்களே, ஆண்டவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்களே, இந்த அரங்கத்திற்குள் வர்றாங்க நான் யார் வர வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அந்த வாசலை நோக்கியவாறே என் விழிகள் ஏங்கிக் கொண்டிருந்தனவோ,
நான் உரையாற்றத் தொடங்கும் போதே ஐயா அவர்கள் வந்தால் நன்றாக இருக்குமே என்று என் மனம் ஏங்கியதோ, என் விருப்பம் போல சில செயல்கள் சில வேளைகளிலே அமைந்து விடுவதுண்டு. நான் உரையாற்றத் தொடங்குகின்ற வரையிலும் என் கண்கள் வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. இந்த நகரத்தார் சமுதாயத்திற்கே கிரீடம் வைத்தாற் போல பெரும் புகழ் பெற்றிருக்கக்கூடிய தமிழிசைக்கு மகுடம் சூட்டிய அண்ணாமலை அரசரனுடைய குடிவழி தோன்றலான மாண்புமை ஏசி முத்தையா அவர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, தமிழன்பர்களே, வணக்கம். நாட்டரசன் கோட்டையிலே துயில் கொண்டிருக்கின்ற என் பாட்டரசனே, இந்த மன்றத்தில் உரையாற்றுகின்ற உணர்வையும் சொற்களையும் அறிவியன தாவி வருகின்ற சொற்களை வாரி வழங்குகின்ற நீ எனக்கு தருவாயாக என்று உன்னை இறைஞ்சி கேட்கின்றேன். இதே கம்பன் கழகத்திற்கு ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்னால் வந்ததை அன்புடைய திருநாவுக்கரசு அவர்கள் சுட்டிக்காட்டினாலும், இன்று நான் நெடுவாசலில் நிற்கின்ற பொழுதே இந்த நகரத்தார் நகரத்துக்கே சிறப்பளிக்கக்கூடிய அந்த விதான தோற்றத்தில் ஒரு பெரும் அரண்மனை மாளிகையின் தோற்றம் போல முகமண்டபம் அமைந்திருப்பதை பார்த்து, அதுவும் நான் மிகவும் நேசித்தவரும் பாசம் கொண்டு அவரை மதித்தவரும் என்பால் எல்லையற்ற அன்பு கொண்டவருமான, வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது வாரி வழங்கிய அண்ணாமலை அரசர் குடும்பத்தில் ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்களுடைய புகழை தன்னுடைய சகோதரரை போலவே தானும் நிலைநாட்டிய பெருமகனார் எம் ராமசாமி அவர்களுடைய பெயராலே முகமண்டபம் எழுப்பி தந்ததிலே முழு பங்கும் ஐயா ஏசி முத்தையா அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து நான் என் மனதின் அடியாளத்திலே இருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனெனில் உயர்ந்த மக்கள் தன்னை காண வருகிறவர்களை கண்டவுடன் எழுந்து நின்று வணங்கி, அவர்கள் தங்கள் இல்லத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது வாசல் வரை வந்து வழி அனுப்புவது உயர்ந்த குடிப்பிறந்தோருடைய பண்பாடு. நான் இரண்டு பெரும் தலைவர்களிடம் ஒன்று கண்டேன். ஒன்று காஷ்மீரத்தினுடைய ஷேக் அப்துல்லா. 1980ஆம் ஆண்டு அவரது அருமை மகன் பரூக் அப்துல்லா என் உயிர் நண்பர் என்பதால் என்னை அழைத்துக் கொண்டு போன போது, அவர் காஷ்மீரத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். பெரிய அரங்கம், சொந்த இல்லம். நான் காஞ்சிபுரம் பட்டு வேட்டியும் பட்டு துண்டும் எடுத்துக்கொண்டு உள்ளே போகிற பொழுது 6.25 அடி உயரமுள்ள அந்த ஆஜானுபாகுவான மனிதர், என் இளைய நண்பனே, மை டியர் யங் ஃப்ரெண்ட் கமான் என்று என்னை நோக்கி நடந்து வந்த போது நான் திகைத்து போய் அந்த பட்டாடைகளை அவருக்கு அணிவித்து ஒரு 45 நிமிடம் உரையாற்றிய பிறகு உங்களோடு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற போது, அப்பொழுது தன் மகனையும் அழைத்து நான் போட்ட பட்டு துண்டு வேட்டியை அப்படியே அகற்றாமலே அந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டார். நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களை விடுதி விழாவுக்கு அழைப்பதற்காக சென்ற போது, அவர் மூத்திரச்சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு வலி தாங்க முடியாமல் மேடையில் பேசுகிற பொழுதும் அந்த வலியோடு வேதனையோடு பேசிய அந்த பெருமனிதர், ஐயா வாருங்கள் என்று இந்த சின்னஞ்சிறுவனையும் என்னோடு வந்தவர்களையும் ஐயா வாருங்கள் என்று சொல்லி எழுந்து நிற்க முயன்றார். இதுதான் அந்த பெரிய மனிதர்களிடம் கற்றுக்கொண்ட பாடம் என்றால், இந்த நகரத்தார் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரும் அதே பண்பாட்டை கொண்டவர். நான் பொதுவாக பொருளை விட்டு வெளியே செல்வதில்லை. எந்த பொருளில் பேச சொல்லுகிறார்களோ
அந்த எல்லைகளுக்குள்ளேயே நின்று பேசுகிறவன். ஆனால் முகமண்டபம் திறப்பு விழா என்று இந்த அழைப்புகளில் இருக்கிறதே, ஆகவே நான் சொல்லித்தான் தீர வேண்டும். என்னை காரணமில்லாமல் வெறுக்கிறவர்களும் உண்டு, காரணமில்லாமல் என்னை நேசிப்பவர்களும் உண்டு. அதைத்தான் நான் ஐயா பாரதிதாசன் அவர்களுடைய உரையில் நான் கண்டேன். எம்ஏஎம் அவர்களும் ஏசிஎம் அவர்களும் நான் பெரிய பதவிகளில் இல்லை, ஆனால் என்னை பார்த்த நாளிலே இருந்து என் மீது எல்லையற்ற அன்பை காட்டி வருவது எனக்கு கிடைத்த பெரும் பேர். அந்த மா மனிதர் ஒன்றா இரண்டா என் வாழ்க்கையில் அவர்கள் என்னை ஒரு அந்த இல்லத்துக்கு சென்றவுடன் சிற்றுண்டி அருந்த சொல்லி தேநீர் வழங்கி, ஓட்டுநருக்கு தேநீர் கொடுத்து விட்டாயா, உடன் வந்தவர்களுக்கு தேநீர் கொடுத்து விட்டா என்று கேட்டு, அந்த பல்கலைக்கழகத்தில் லட்சக்கணக்கான ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட குடும்பங்களை பிள்ளைகள் படித்து உயர்ந்து எல்லோரும் உயர்நிலை பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த குடும்பம் பேரறிஞர் அண்ணா அவர்களை 1945ஆம் ஆண்டிலே நிலையும் நினைப்பும் என்ற தலைப்பிலே பேச வைத்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆற்றோரம் என்ற தலைப்பிலே அறிஞர் அண்ணாவை பேச வைத்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், தாழ்ந்த தமிழகமே என்று பேச வைத்த அண்ணாமலை பல்கலைக்கழகம், அந்த அண்ணாமலை அரசர் தமிழிசைக்கு பொற்கிரீடம் சூட்டுவதற்காகவே தமிழிசை மன்றத்தை சங்கத்தை அமைத்து தமிழுக்கு அரும்பெரும் தொண்டாற்றி வந்த அந்த பெருமகனாரின் இல்லத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானவுடன் அவர் ஒரே ஒரு ஓட்டுநர், ஒரே ஒரு காவல்துறை வாகனம் மட்டும் செல்லும், ஒரு உதவியாளர் உடன் இருப்பார். முதலமைச்சர் பொறுப்பேற்று கோட்டையில் சென்று கோப்புகளில் கையெழுத்து விட்டு வேறு எவரும் வரவேண்டாம், கார் நேரடியாக அங்கே செட்டிநாட்டரசர் அரண்மனைக்கு போகட்டும் என்று கூறி அங்கே சென்றபோது ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்களுக்கு நான் பகல் உணவுக்கு நேரடியாக உங்கள் இல்லத்துக்குத்தான் வருகிறேன் என்று சொல்லியிருந்தார். நன்றி என்ற ஒரு சொல்லுக்காக வள்ளுவன் எத்தனையோ குறள்பாக்கள் எழுதியிருக்கிறான். புறநானூற்றிலே ஒரு பாடல், மானிலை மகளிர் கருச்சிதைத்தோருக்கும் ஆண்முலை அறுத்த அறந்தோர்க்கும் இந்த உலகத்தில் மன்னிப்பு உண்டு, ஆனால் செய்தி கொண்டோருக்கு உய்தி இல்லை, நன்றி கொண்டவனுக்கு உய்தி இல்லை, அவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதை நான் எம்ஏஎம் வாழ்க்கையிலே நான் எண்ணி பார்க்கிறேன். இதை சொல்ல வேண்டிய இடம் நகரத்தார் திரண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கம். அப்பேற்பட்ட மனிதர் நெஞ்சில் தணல் பாய்ந்ததைப் போல துடிதுடித்து வேதனைப்பட்ட போது மாதம் ஒரு நாள் சென்று 2 மணி நேரம் அருகிலேயே அமர்ந்து அவர்கள் கவலைகளை எல்லாம் நான் வாங்கிக் கொண்டு, நான் பட்ட வேதனை கொஞ்ச நஞ்சமல்ல, அதனால் அவர் உடல்நலம் பாழ்பட்டது, நெஞ்சம் உடைந்து சிதறியது. அப்பொழுது இரத்தவாசத்தோடு அவரை அரவணைத்து அந்த செட்டிநாட்டு அரசர் மாளிகையும் பாதுகாத்து ஒரு அறக்கட்டளையும் நிறுவி அவருடைய துன்பமான நாட்களிலே அந்த காயங்களுக்கு மருந்து போட்டவர்கள் ஐயா ஏசி முத்தையா அவர்கள் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். நான் சாபமிடுகிற அளவுக்கு நான் முனிவன் அல்ல, ஆனால் எங்கோ குப்பையிலே கிடக்கின்ற ஒரு பொருளை மாணிக்க கிரீடத்திலே கொண்டு வந்து பொருத்திய தவறை செய்துவிட்டால் புறநானூறு சொல்வதைப் போல என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்பதை நினைவுபடுத்தி இந்த முகமண்டபம் அழகாக அமைந்த பின்னர் நான் உரையாற்றுகின்ற இந்த நிகழ்வும் அமைந்ததை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
முட்கள் அடர்ந்த காரை செடிகள் நிறைந்திருந்த காரணத்தினால் இந்த ஊருக்கு காரைக்குடி என்று பெயர் வந்தது. காரிகுடி என்று அழைக்கப்பட்ட இலக்கிய சொல் காரைக்குடி என்று மாறியது. இங்கே முத்தாலம்மன் கோவில், சிவன் கோயில், கழனிவாயில் பெருமாள் கோயில், கொப்புடையம்மன் கோவில், இத்தனை கோவில்களும் 2 பள்ளிவாசல்களும் 2 மாதா கோயில்களும் ஒரு பள்ளிவாசலும் இந்த காரைக்குடியிலே இருக்கின்றன. இந்த கழனிவாயில் ஏழகப்படை விண்ணகரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த ஆலயத்துக்கு திருமுழுக்காட்டு விழா நடைபெற்ற போது அதற்கான மலரில் கம்பனடிப்பொடி சா கணேசன் அவர்கள் 1978ஆம் ஆண்டு மலரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் அந்த வரலாற்றை சொல்லுகிறார். சோழர்களினுடைய காலம் மகோன்னதமாக இருந்து கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று படையெடுத்து சென்று தெற்காசிய நாடுகள் பலவற்றிலும் வீர பொலிக்கொடியை பறக்க விட்டு வெற்றி மேல் வெற்றி பெற்று பெருவுடையார் கோயிலை தஞ்சையிலே எழுப்பி கல்லடை கட்டிய கரிகால் பெருவளத்தான் முற்கால சோழன் என்ற பெருமையை பிற்காலத்தில் நிலைநாட்டி விஜயாலய சோழன் அமைத்து தந்த அடித்தளத்திலே எழுப்பி மாமன்னன் ராசராசரும் பெரும்பேர் பெற்ற வேங்கை மைந்தன் ராசேந்திர சோழனும் அந்த வழியிலே வந்தவர்களாயினும் சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் ஒரே ஒரு தடவை அவர்கள் ஒன்றாக இருந்ததாக அவ்வை சொல்லுகிறாள். அதை தவிர்த்தவர்கள் போரிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அப்படி 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் பெரும்போர் நிகழ்ந்த இடம் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிற இன்றைய மட்டியூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய போர்க்களம். இந்த யுத்தகலத்தில் 3ஆம் குலோத்துங்க சோழன் தோற்றான், குலசேகர பாண்டியன் வெற்றி பெற்றான். இதை மலரில் நம்முடைய கம்பனடிப்பொடி அவர்கள் எழுதுகின்றார்கள். அவர்கள் 1939 தொடங்கிய இந்த கம்பன் கழகத்தில் அவர் உரையாற்ற அழைப்பதற்குரிய நேரத்தில் அந்த பேச்சாளர் வந்தால் அவர் உரையாற்றலாம். அவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் தாமதமாக வந்தால் உரையாற்ற முடியாது. 30 நிமிடங்கள் பேச வேண்டும் என்றால் 30 நிமிடங்கள் தான் பேச வேண்டும். 45 நிமிடங்கள் தரப்பட்டது ஜீவா அவர்களுக்கு. ஜீவா பேச்சை நிறுத்தவில்லை. தலைமை தாங்குபவர் ஆசா ஞானசம்பந்தன் என்று ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் எழுதிய அப்பெருமகனாருடைய தந்தை சரவண முதலியார். அடுத்து உரையாற்ற வேண்டியவர் சுப்பிரமணிய பிள்ளை. ஒருவேளை காசு பிள்ளையாக இருக்கலாம், பெயர் சுப்பிரமணிய பிள்ளை. நிமிடங்கள் 60 கடந்தது, பேச்சை நிறுத்தவில்லை. சிவப்பு விளக்கை போட்டார்கள். நானே சிவப்பு, எனக்கு சிவப்பு விளக்கா என்று ஜீவா கேட்டார். 70 நிமிடங்கள் பேசி முடித்தார். அடுத்து சுப்பிரமணிய பிள்ளை பேச வர வேண்டும். ஜீவா பேசியது கம்பன் கண்ட தமிழகம் என்ற தலைப்பு. சுப்பிரமணிய பிள்ளைக்கு தலைப்பு மேதையும் பேதையும். சுப்பிரமணிய பிள்ளை மேடைக்கு வந்தார், தலைவரை விழித்தார். எனக்கு மேதையும் பேதையும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இங்கே சிம்ம குரல் எழுப்பிய ஜீவாவின் பேச்சை உரையை கேட்டவர்களெல்லாம் மேதைகள், கேட்காதவர்களெல்லாம் பேதைகள். நன்றி, வணக்கம். அந்த பெருமைக்குரிய மன்றம், அந்த பழமையான நம்முடைய காலத்தை நினைவூட்டுகிற விதத்திலே இப்படிப்பட்ட அழகான அரங்கத்தை நான் பல மேடைகளில் பேசியிருந்தாலும் இங்கே பாவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வலி வடிவம், வரி வடிவம், ஒலியாக்கம், வரியாக்கம், வெளியிலே தமிழ்த்தாய்க்கு சிலை, தமிழ்த்தாய்க்கு கோயில், இவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் கம்பன் கழகத்தில் 1970ஆம் ஆண்டு வந்து பேசிய கம்பனின் காவிய சிறப்புகளை பேசுகிற நீதியரசர் ஜஸ்டிஸ் மகராசன் அவர்கள் சா கணேசன் அவர்களுக்கு கம்பன் அடிப்பொடி என்ற பட்டத்தை சூட்டினார்கள். ஒரு 6 ஆண்டுகள் கழிந்து
இனிமேல் நான் சா கணேசன் என்று என்னை யாரும் அழைக்க வேண்டாம், என் பெயரே கம்பன் அடிப்புடிதான் என்று அவர்கள் அறிவித்தார்கள். பிள்ளையார்பட்டியில் 1908ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் பிறந்த சா கணேசன் அவர்கள் 1982ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் நாள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்தார்கள். அவர்கள் அமைத்த அந்த கம்பன் கழகத்தில் இன்று நான் நாட்டரசன் கோட்டைக்கு சென்று கம்பன் அடக்கமான இடத்தில் மாலைகளை சூட்டிவிட்டு கம்பனுடைய சிறிய சிலைக்கும் மாலை சூட்டி அவர் அடக்கமான இடத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் பூக்களை தூவி வெளியே வருகிற போதுதான் நினைத்தேன், ஆவி அரு ராமநாதன் செட்டியார் அவர்கள் அந்த காலத்தில் அந்த இடத்தையும் கட்டிடத்தையும் அமைப்பதற்கு 40,000 ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். என்னிடத்தில் அங்குள்ள தோழர்கள் சொன்னார்கள், பல எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து பார்த்து விட்டு போனார்கள், இன்னும் இதுக்கு ஒரு மண்டபம் அமையவில்லை என்று. நான் நகரத்து பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன், நகரத்தார் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன், இதிலே அரசை எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் ஒரு பெரும் மணிமண்டபத்தை கம்பனுக்கு அங்கே எழுப்புங்கள். நீங்கள் எழுப்புகின்ற மணிமண்டபத்துக்கு என் போன்ற தமிழ்பால் காதல் கொண்டவர்கள் எங்கள் சக்திக்கு ஏற்ற அளவுக்கு நாங்களும் அதிலே பங்கு கொள்வோம். அந்த நல்ல முடிவினை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் நீதியரசர்களை வைத்துக் கொண்டு இங்கே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். கம்பனுடைய காண்டங்கள் 6: பாலகாண்டம், ஆரண்யகாண்டம், கிஷ்கிந்தாகாண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். இந்த காண்டங்களிலே 118 படலங்கள். கம்பன் உறுதியாக பாடிய பாடல்கள் என்று சொல்லப்படுபவை 10,368. மிகை பாடல்கள் என்று சொல்லப்படுபவை 1,293. மொத்த பாடல்கள் 11,661. இதில் முதல் 4 படலங்களில் காப்பிய நாயகனான ராமனை பற்றி எந்த பாடலும் கிடையாது. அதன் பின்னர் 1-2 பாடல்கள் அவன் பாலபருவத்தை சொல்லிவிட்டு அடுத்து இளைஞனாகிற பருவத்துக்கு வந்து விடுகிறான் கம்பன். அதைத்தான் அந்த ஆற்றுப்படலத்தை பற்றி சொல்ல வந்த நம்முடைய நீதியரசர் சுந்தரேஸ் அவர்கள் மிக அழகாக அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். ஒன்றை நான் தெளிவுபடுத்துகிறேன், இது வால்மீகி எழுதிய ராமாயணம் அல்லது துளசிதாசர் எழுதிய ராமாயணம் இதை போல அதை இரவல் வாங்கிக் கொண்டு எழுதிய ராமாயணம் அல்ல. இந்த மண்ணுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் நிலத்துக்கு ஏற்ற விதத்தில் அந்த உட்கர்வை மட்டும் வாங்கிக் கொண்டு கம்பன் படைத்த காவியம் வால்மீகி காவியத்திலிருந்து பல இடங்களில் முற்றிலும் வேறுபட்டது. வால்மீகியினுடைய ராமாயணத்தில் நான் 1000 பிழைகளை சொல்ல முடியும். அதுக்கு தனி கூட்டம் வேண்டும். அந்த பிழைகளை நீங்கள் கம்பனிடம் காண முடியாது. கம்பன் ஒரு நகரத்தை படைக்கிறான், நாட்டை படைக்கிறான். அயோத்தி நகரை படைக்கிறான், கோசல நாட்டை படைக்கிறான். தாமஸ் மூர் உட்டோப்பியா என்ற ஒரு கற்பனை நாட்டை படைத்ததை போல அதில் ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முனையவர் கண்ணனும் பூசல் அம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் எனும் ஆற்றின் புனை ஆற்றுவாம். இதைத்தான் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அறத்தின்பால் பட்டதே வாழ்வு கம்பன் காட்டிய காவியம். பாலகாண்டத்திலே இருந்து யுத்தகாண்டம் முடிகின்ற வரையிலும் தமிழர்கள் வகுத்த அறத்தை எல்லையாக வைத்தே கம்பன் எல்லா செய்திகளையும் சொல்கிறான். அதை தொடக்கத்திலே சொல்லிவிட்டான். அறத்தின் நெறிமுறை பிறளாது செல்லுகிற எப்படி இந்த ஆற்றை போல. எனவேதான் எடுத்த எடுப்பிலே தசரத மாமன்னனுடைய தலைமகன் ராமனை தாடகை வதம் செய்வதற்கு, முனிவர்கள் வேள்வி செய்வதற்கு, இடையூறாக இருக்கிற அரக்கர்களை அழிப்பதற்கு அனுப்புக என்றவுடன் தசரதன் நான் வருகிறேன் பெரும்படையோடு
என் பிள்ளையை விட்டுவிடுங்கள் என்ற போது கோபித்துக் கொண்டு கோபமே உருவான விஸ்வாமித்திர மாமுனி எழ நினைக்கிற பொழுது வசிஷ்டன் தடுத்து, நீ விஸ்வாமித்திரனோடு உன் பிள்ளையை அனுப்பி வை. ராமனும் இளையவேள் லக்குமணனும் செல்கிறார்கள். நெருப்பு பொறி கண்களிலே பறக்க வருகிறாள் தாடகை. அம்பை தொடுக்க சொல்கிறான் விஸ்வாமித்திரன். அவள் பெண் என்பதனால் சற்று தயங்குகிறான் ராமன். அப்பொழுது அவள் எப்பேற்பட்ட கொடுமைக்காரி, அவளை அழிப்பதுதான் அறம் என்று விஸ்வாமித்திரன் சொன்ன பிறகு, அறமோ அறம் இல்லையோ, நீங்கள் சொல்வதை நான் செய்வேன். அம்பை தொடுத்தான், தாடகை அழித்தான். அகலிகைக்கு புதுவாழ்வு கொடுத்தான். அவன் கால்கள் பட்டது. கைவண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன் என்று மிதிலைக்கு வருகிறான். இந்த காட்சி வால்மீகியில் கிடையாது. மிதிலைக்குள்ளே ராமனும் லக்குமணனும் விஸ்வாமித்திர முனிவனோடு நுழைகிற இந்த காட்சி வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. நிலாமுற்றத்தை அடுத்திருக்கக்கூடிய மாடத்திலே, உப்பருகே எனப்படும் மாடத்திலே சனகனின் மகள் சீதை இருக்கிறாள். இன்னொன்றையும் தெரிவிக்க வேண்டும். இன்று வடமொழியா, உலகின் மூத்த மொழியாகிய தென்மொழியா தமிழா என்ற கேள்வி எழத் தொடங்கி, வடமொழி உயர்ந்ததென்றும் சிலர் வடமொழியும் தமிழும் சமமானதென்றும் சொல்லி வருகிற காலத்தில் அது மடிந்து போன மொழி. அதைவிட மூத்த மொழி தமிழ் என்பதற்கு 1000 சான்றுகளை நிரூபி காட்ட முடியும். அதனால் தான் கம்பன் பெயர்களை சொல்லுகிற பொழுதே தமிழ் படுத்தினான். வாயு மைந்தன் என்று சொல்லவில்லை, அனுமனை காற்றின் சே என்று சொன்னான். ஜானகி என்று சொல்லவில்லை, சானகி என்று சொன்னான். இது பெயர்களை வரிசையிட்டால் அத்தனை பெயர்களையும் தமிழ் படுத்தினான் கம்பன். நுழைகிறார்கள். அப்பொழுது எண்ணரும் நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். இந்த காட்சியை சொல்லிவிட்டு பருகிய நோக்கால் ஒருவர் பார்க்கிறார்கள் அல்லவா? இந்த கண்களும் பார்க்கின்றன, ராமனின் கண்களும் பார்க்கின்றன, சீதையின் கண்களும் பார்க்கின்றன. இதற்கு முன்பு எப்படி இருக்கிறது அந்த மிதிலை மாநகரம்? மையர் மலரின் நீங்கி வான்சை மாதவத்தால் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி குடிகள் அக்கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மா. மிதிலையிலே இருக்கக்கூடிய கொடிகள் இருக்கின்றனவே, ஜனக மகராஜனுடைய அந்த மாமன்னனுடைய அரண்மனை கொடிகள் இருக்கிறதவே, கோட்டை கொடிகள் இருக்கின்றனவே, அவை மையர் மலரின் நீங்கி செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகளை கைகளை நீட்டி அக்கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லைவா, சீக்கிரம் வாப்பா ராமா, சீக்கிரம் வா, எங்க ஊருக்கு நீ சீக்கிரம் வா, எங்க ஊருக்கு மருமகனா வரப்போறியே நீ சீக்கிரம் வா. என்ன அழகாக சொல்லுகிறான். எனவே பருகிய நோக்கால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பருகிய நோக்கால் அவர்களுடைய உள்ளங்கள் இணைந்து விட்டதா, ஒருவரை ஒருவர் உள்ளம் பற்றியதா, வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். வரிசிலை அண்ணலும், அண்ணல் என்ற சொல்லை பயன்படுத்தியவரே கம்பன் தான். என்ன அழகான சொல். வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினார். திரும்ப நான் சீதையை காண்பேனோ, இரவெல்லாம் தூங்கவில்லை ராமன். வில் எடுப்பது மறுநாள், அன்று இரவு அவன் தூங்கவே இல்லை. திரும்ப அவளை நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்குமா? சீதை தூங்கவே இல்லை.
மன்மதனாக இருப்பானோ? இல்லை. அப்படி இருந்தால் கரும்பு வில்லும் மலரம்பும் அல்லவா இருந்திருக்கும். இவன் மன்மதன் அல்ல. அவள் அந்த விரக தாபத்தால், அவனை திரும்ப காண முடியுமா என்ற தாபத்தால் அவள் அலறுகிறாள். 60,000 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் வில்லினை. அதற்கு பெரும் வரலாறு இருக்கிறது, இதிகாச வரலாறு. இந்த வில் எப்படி வந்தது, சிவதனுசு எப்படி வந்தது என்பதற்கு நிலத்திடை உழுகிற போதுதான் சீதை வந்தாள் என்ற செய்தியும் உண்டு. 60,000 பேர் தூக்க முடியாமல் தூக்கி வருகிற வில்லை எத்தனையோ அரசகுமாரர்கள் வந்து நெருங்கி பார்க்க முடியாத அந்த வில்லை ராமன் எடுக்கிறான். எடுத்து ஒரு காலின் ஒரு முனையா பற்றி அழித்துக் கொண்டு இன்னொரு முறையால் வளைத்து நான் ஏற்றுகிறான். நான் ஏற்றுகிற போது வில் 2ஆக முறிந்து கீழே விழுகிறது. அண்ட சராசரம் நடுங்குகிறது. 7 உலகமும் நடுங்குகின்றன. மகேந்திர மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிற பரசுராமனுக்கு ஆத்திரம் வருகிறது. இப்படி ஒரு வில் ஒடிந்த செய்தி, அதனால் தான் அவன் அங்கிருந்து வருகிறான். வந்து தோற்று அவமானப்பட்டு போனான். அதுவென்று இலங்கையிலே இந்த ஒலி ஒலிக்கிறது. கம்பன் சொல்லுகிறான், இலங்கையிலே இந்த ஒலி ஒலிக்கிறது. சீதை நினைக்கிறாள், ஒரு கணம் இந்த வில்லை ஒடித்தவன் வேறு எவனாவதாக இருந்தால் நான் என் உயிரை போக்கிக் கொள்வேன். நீலமாலை ஓடி வந்து சொல்லுகிறாள், அவள் சொன்ன அடையாளங்களிலிருந்து ராமன் தான் அந்த வில்லை எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் என்று ஒடித்தான் என்று. அந்த காதல் உணர்வுகளை கம்பன் ராமனுக்கும் சீதைக்கும் வர்ணிக்கின்ற பாடல்கள் இருக்கிறது. அந்த இரவு முழுவதிலும் இருவரும் தூங்கவில்லை. இந்த காட்சியெல்லாம் வால்மீகியிலே கிடையாது. அதன் பின்னர் திருமணம் 4 நடக்கிறது. ஜானகி, ஊர்மிளை, மாண்டவி, சுருதகீர்த்தி 4 திருமணம். பரதனுக்கும் லக்குவணனுக்கும் சத்ருக்கனுக்கும் ராமனுக்கும் அங்கே திருமணம். வருகிற வழியிலேதான் பரசுராமன், நீ அந்த சொத்தை வில்லை ஒடித்தாயா, இந்த வில்லை நீ வளைப்பாயா என்று பரசுராமன் சொல்ல, வில்லை வளைத்து அம்பை தொடுத்து இலக்கு எது என்று கேட்டான் ராமன். வெட்கி போன பரசுராமன், என் தவம்தான் உனக்கு இலக்கு என்றான். இதன் பின்னர் அயோத்தி மாநகருக்கு வருகின்றனர். முடிசூட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றனர். இந்த காலத்தில் கேகய நாட்டுக்கு பரதன் சென்றிருக்கிறான். தன்னுடைய பாட்டன் ஊருக்கு சென்றிருக்கிறான். ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்ததை அறிந்த அயோத்தி மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் எத்தனை மகிழ்ச்சியை பற்றி சொல்லுகிற பொழுது எப்படி பூக்கள் மகிழ்ந்தன, புட்கள் மகிழ்ந்தன, இல்லங்கள் மகிழ்ந்தன, பெண்கள் மகிழ்ந்தனர் என்று சொல்லுகிறவன் துன்பத்தை சொல்லுகிற போது எப்படி பூக்கள் அழுதன, எப்படி ஆவினங்கள் அழுதன என்று வர்ணிப்பான். இந்த கட்டத்தில் தான் மந்தரை, கூனி, அவள் கைகேயிடம், நீ ஏவல் செய்ய போகிறாயா கோசலைக்கு, நீ வேலைக்காரியாக இருக்க போகிறாயா, உன் மகனுடைய நிலைமை என்ன என்கிற போது அவள் கோபிக்கிறாள். கடுமையாக கோபத்தை கூனியிடம் காட்டுகிறாள் கைகேயி. கைகேயி தன்னுடைய கைகேயின்பால் ஒரு ஆத்திரம் நமக்கு வருவதுண்டு. கம்பன் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், கைகேயினுடைய செய்கையால் தான் ராமனுடைய புகழ் உன்னளாவ உயர்ந்து நின்றது பின்னாலே. எப்படி காணல் பாணி கனக விசயர்தம் உடித்தலை நெறித்ததென்று இளங்கோ எழுதினாரோ, அதை போல இந்த கைகேயிடத்திலே கூனி சொல்லுகிற இந்த செய்திகள் மனம் மாறுகிறது. மனதை மாற்றிவிட்டாள். சம்பாசர யுத்தத்திலே பெற்ற வரங்களை நினைவுபடுத்ததை பெற்றுக்கொள். உன் மகன் அரசாள வேண்டும், ராமன் காடேக வேண்டும். மகிழ்ச்சியின் உச்சத்திலே இருக்கிற தயரதனிடத்திலே அவன் ஆசை மனைவி கைகேயி இதை கேட்கிற பொழுது துடித்து போகிறார். ஆனால் அந்த வரத்தை கொடுத்த வரத்தை சொல்லை காப்பாற்றியாக வேண்டும் என்கிற பொழுது மன்றாடுகிறார். மண்ணை எடுத்துக்கொள், இந்த அரசை எடுத்துக்கொள், உன் மகனுக்கு இதை எடுத்துக்கொள்,
என் உயிர், என் ஆவி, என் ராமன் இந்த நகரத்தை விட்டு, இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது. மன்றாடுகிறேன், என் உயிர் உன் அபயம், எனக்கு உயிர் பிச்சைதான். மறுத்து விட்டாள். மறுத்தவுடன் ராமன் வருகிறான். வரவழைக்கிறாள் இவள். ராமன் வருகிறான். தந்தையை பார்க்க விடவில்லை கைகேயி. சொல்லுகிறாள். அதுதான் அந்த கட்டத்திலே கம்பன் சொல்லுகிற பொழுது, தாளிரின் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு 7 ஆண்டின் வா பூளிவங்கான நன்னி புண்ணிய நதிகளாடி. நீ காட்டிற்கு சென்று நதிகளிலே ஆடி மரவுரி தரித்துக் கொண்டவனாக அங்கே இருந்து 14 ஆண்டுகள் கழித்து நீ வா என்றவுடன் அன்றலர்ந்த செந்தாமரையை போல அவனுடைய முகம் மகிழ்ச்சியிலே, சித்திரத்தில் வரைந்து மகிழும் செந்தாமரையை போல புன்னகை தவள சொல்லுகிறான். மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ. என் தந்தை சொல்லாவிட்டார் என்ன, நீங்கள் சொன்னால் போதாதா தாயே? மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ. என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் என்றோ. மின்னொளிர் காரமின்றே போகின்றேன் விடையும் கொண்டே. இப்பவே புறப்படுறேன், இப்பொழுதே போகிறேன். தாய் கோசலையினுடைய அரண்மனை நோக்கி போகிறார். குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக மழைக்குன்ற மனையான் மௌரி கௌத்தனன் கவித்தனன் வருமன் என்று இழைத்தவாறு எண்ணியிருக்கும் கோசலையிடம் போகிறார். விதி முன்னாலே செல்கிறது. ராமனை அழைத்துக் கொண்டு அறம் தர்மம் வேதனைப்பட்டு பின்னாலே செல்கிறது. இழைக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக முடிசூட்டிக் கொண்டவனாக வருவான். மௌலி கௌத்தனன் வருவன் என்று ஏங்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாளே, அங்கே குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவெண் குடையும் இன்றி மணிமுடியும் இல்லை, வெண்கொற்ற குடையும் இல்லை. போகிறான். ஏதும் இடையூறோ, ஏதும் இடையூறோ? தாய் கேட்கிறாள். முடிசூட்டுவதற்கு ஏதும் இடையூறுண்டோ? என் பின்னவன் பரதன் நாடாளப் போகிறான். அவள் சொல்லுகிறாள், முறைமை என்று ஒன்று உண்டு. தலைமகனுக்குத்தான் பட்டம் என்ற ஒரு முறை உண்டு. நீ மூத்தவன், முறைமை என்று ஒன்று உண்டு. இருப்பினும் நின்னினும் நல்லன் அல்கா, பரதன் உன்னை விட நல்லவன். ஆகவே நாட்டை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு பக்கபலமாக இருந்து பக்கத்துணையாக இருந்து இந்த ஆட்சி நடக்கட்டும். அடுத்து சொல்லுகிறான், நான் 14 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும். துடிக்கிறாள். அனலிலே நெருப்பிலே விழுந்த பறவையை போல துடிக்கிறாள் கோசலை. அவள் உயிர் துடிக்கிறது, உள்ளம் நடுங்குகிறது. நானும் காட்டுக்கு வருவேன் என்கிறாள். என் தந்தையை கண்காணித்து பக்கத்தில் இருக்க வேண்டியது உங்கள் கடமை அல்லவா என்று நினைவூட்டுகிற பொழுது மனம் உடைந்த கோசலை தயாரதன் அரண்மனைக்கு போகிறாள். இந்த கட்டத்தில் வசிட்டனுக்கு இது எதுவுமே முதலில் தெரியாது. வசிட்ட மாமுனிவனுக்கு தெரியாது. காட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டவன் புறப்படுவதற்கு முன் இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். சீதையிடம் சொல்லுகிறான், நான் 14 வருடம் காடேக வேண்டும், நீ இரு அரண்மனையிலே. அவள் பதறுகிறாள், உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? அந்த கொடிய காடு அரண்யம், நீ வர முடியாது. நெருப்பினும் சுடுமோ நெடுங்காடு, உன்னை பிரிவினும் சுடுமோ அந்த பெருங்காடு. அவளும் தயாராக அரண்மனை கோலத்தை விட்டு மரவரி கோலத்துக்கு வந்த ராமனை போலவே கோலம் கொண்டு புறப்படுகிறார். இந்த கட்டத்தில் லக்குமணனும் சத்ருக்கனும் உடன் பிறந்தவர்கள், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். லக்குமணன் இதை அறிகிறான். கோபத்தால் கொதித்த கோளரி சீறி வரும் சிங்கம் போல புறப்படுகிறார்.
அம்பு புட்டிலை எடுக்கிறான், வில்லை எடுக்கிறான். சிங்க குருளைக்கு இடுதின் சுவை உனை நாயின் வெங்கட்குட்டிக்கு ஊட்ட விரும்பினே. சிங்கக்குட்டிக்கு கொடுக்க வேண்டிய உணவை நாயின் குட்டிக்கு நாய்க்குட்டிக்கு கொடுக்க விரும்பினாளே என்றவன் ஆத்திரத்தோடு ராமனிடத்திலே வருகிற பொழுது, இந்த நிலையை மாற்றுவேன் என்று சொல்லுகிற பொழுது, அமைதியின் வடிவமான ராமன் சொல்லுகிறான், நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, பதியின் பிழையன்று. தண்ணீர் இல்லாம போனா நதியினுடைய குற்றம் இல்லப்பா, பதியின் பிழையன்று தந்தையின் குற்றம் அல்ல. பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று கைகையின் பிழையும் அல்ல. இது விதியின் பிழை, இதற்கு நீ வெகுண்டதென்னை. இது விதியின் பிழையப்பா, கைகையின் பிழையும் இல்லப்பா, அப்பா பிழையும் இல்லை, மகன் பிழை என்று. இது பரதனின் பிழையும் அல்ல. அவன் சொல்றான், விதியா பிழை செய்தது, விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்பாய், விதியை மாற்றுகிறேன். அவனை அரவணைத்து அமைதிப்படுத்தி அதற்கு பிறகு தாயிடத்திலே போகிறார்கள். லக்ஷ்மணனுடைய தாயிடத்திலே தாய் சொல்லுகிறாள், நீ இவனோடு செல், தம்பி எனும்படி என்று அடியாரில் ஏவல் செய்தி, வேலைக்காரனாக போ. அடியாரில் ஏவல் செய்தி, தம்பி எனும்படி என்று. மண்ணும் நகர்க்கே இவன் மந்திடின் வா அல்லது முன்னம் முடி. இந்த நகரத்துக்கு ராமன் வருவதாக இருந்தால் அவனோடு வா, இல்லாவிட்டால் அவனுக்கு முன்னரே நீ மடிந்து போ. யார்? லக்ஷ்மண் தாயார் சொல்லி அனுப்புகிறார். இதிலே அற்புதமான பாத்திரம் சத்ருக்கனன். அது கடைசி கட்டத்தில் தான் தெரியும். எல்லோரையும் விட ஒரே பாடலில் அத்தனை பேரை, அதுதான் அந்த பிள்ளைகள். ராமனும் பரதனும் லக்ஷ்மணனும் சத்ருக்கனனும் அந்த சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் எப்படிப்பட்டது ஒரு பாடலிலே கடைசியிலே அவர் சொல்வார். தீ மூட்டி விட்டு 14 ஆண்டுகளில் வரவில்லை என்று தீப்பாய இருக்கிறானே பரதன், சத்ருக்கனா நீ முடிசூட்டுக்குள்ள இருக்கிற பொழுது, ஆஹா என்ன அருமையான பாக்கியம் எனக்கு. ஒருவன் அண்ணன் பின்னாலே போனான் வரவில்லை என்று, இன்னொருவன் அண்ணன் வரவில்லை என்று நெருப்பிலே பாய்ந்து மடிந்தான். எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த அரண்மனை, இந்த அரசபோகம் என்று. அதாவது கம்பன் எப்படி அந்த படைப்பை கொண்டு போகிறான் என்று பாருங்கள். இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்பொழுது புறப்பட்டு போகிற பொழுது, இந்த கட்டத்துக்கு போகிற பொழுது நகர மக்கள் அத்தனை பேருமே அழுகிறார்கள். ராமன் காடு செல்கிறார் என்று அத்தனை மக்களும், பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களும் பின்தொடர்ந்து செல்கிறார். திரும்ப அழைத்துக் கொண்டு வந்து உயிரை காப்பாற்ற வேண்டும் மன்னன் உயிரை என்று நினைத்து மந்திரியாக இருக்கிற அமைச்சராக்கிற சுமந்திரனே தேரோட்டி கொண்டு போகிறான். போய் ராமனை அழைக்கிறான். இந்த சொல்லை, தாயின் சொல்லை நான் மீறமாட்டேன், நான் வரமாட்டேன், நீ திரும்பி போ என்கிற போது அவன் மனமுடைந்தவனாக வருகிறான். வசிட்டன் என்ன என்று கேட்கிற பொழுது, இல்லை அவன் வரவில்லை. உடனே வசிட்டன் சொல்லுகிறான், முடிந்தான் மன்னன். வெளியிலே சொல்லிடுவான், மன்னன் வாழ்வு முடிந்தது. சுமந்திரர் கிட்ட வந்துட்டான். தயரதன் அந்த மூர்ச்சையிலிருந்து தெளிந்தெளிந்து, அண்மையனோ சேயனோ, பக்கத்தில் இருக்கானா தூரத்தில் இருக்கானா, என்ன அழகா கேட்கிறான் கம்பன் பாருங்க. தகப்பன் வந்தவங்கிட்ட அண்மையனோ சேயனோ அப்படின்னா, வந்துட்டானா அரண்மனைக்கு, இல்ல தூரத்தில் தான் இருக்கிறானா? இல்லை, அவர்கள் கானகம் செல்வதென்ற முடிவில் மாற்றமில்லை, சென்று விட்டார்கள் என்று கூறிய உடனே அந்த கணத்திலே கீழே விழுந்து அவன் துடிக்கின்ற போதுதான் வசிட்டனை அழைத்து, இவள் என் தாரம் அல்லள், இவளை துறந்தேன், கைகே என் மனைவி அல்ல, அவளை துறந்தேன், பரதன் என் மகனும் அல்ல என்று துண்ணினேன். அவன் உரிமைக்காக எனக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கின்ற நீர்க்கடன் செய்கின்ற உரிமை பரதனுக்கு கிடையாது. ராமனுக்கு அடுத்தது பரதன் தானே வரிசையில், அண்ணன் தம்பின்னா. எனக்கு நான் இறந்த பிறகு எனக்கு நீர்க்கடன் செய்கிற உரிமை பரதனுக்கு கிடையாது.
அவன் உரிமையாக. கேகய நாட்டுக்கு தூதர்கள் போகிறார்கள், கைகையை அனுப்பி வைக்கிறாள். பரதன் பார்த்த மாத்திரத்தில் கேட்கிறான், தீதிலன்கொல் திருமுடியோ. திருமுடியோன் யார்? தசரத சக்கரவர்த்தி. தீது இளங்கொல். கம்பன் வார்த்தைகளை போடுவதை நீங்கள் பார்க்க வேண்டும். நலமா என்று கேட்கவில்லை, தீது நேர்ந்து விட்டது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக தீதிலன்கொல். தீங்கில்லாமல் இருக்கிறானா மன்னன் என் தகப்பன்? தீதிலன்கொல் திருமுடியுடையோ. ஒன்னு சொல்லல. வர்றாங்க, சத்ருக்கனனும் பரதனும் வருகிறார்கள். கொடி தாழ்ந்து கிடக்கிறது, சூரிய வம்சத்து கொடி. ஒரே ஒரு வெறுமை, எங்கும் சோகம். எவரும் பார்த்து அவர்கள் தலை குவிழ்ந்து இருக்கிறார்கள். என்றும் இல்லாத ஒரு துக்ககரமான ஒரு சூழ்நிலையை கண்டு மனம் பதறியவனாக நேரடியாக செல்கிறான். தந்தையை பார்க்க வேண்டும் என்றுதான் செல்கிறான். கைகை இடத்திலே போறவுடன் அவள் கேட்கிறாள், எந்தையும் என் தாயரும் எங்கையரும் என் தங்கைகளும் என் தாய். அவன் தகப்பனுக்கு பல மனைவி இருக்கு. என் தாயரும் என் அப்பாவும் நலமாக இருக்கிறார்களா? நல்லா கவனிக்கணும் நீங்க. கம்பன் அதாம், ஆம், ஒரே அது ஆம், ஒரே வார்த்தையில சொல்லிட்டு, அரசன் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? அதாவது இதை கேட்ட உடனே வேந்தன் உயிர் நீத்து விட்டான், நீ வருந்திலை. ஒரே வார்த்தையில மன்னர் இறந்துட்டாரு, நீ வருத்தப்பட வேண்டாம். அப்படியே அவனுக்கு நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருக்கு. என்ன நடந்தது? நான் பெற்ற வரத்தால் அதை கொண்டு போக்கினேன் வனத்திடை ராமனை. போக்கியதாரி பார் உனக்கு ஆக்கினேன். அதை பொறாதவன் வேத வேந்து உயிர் நீக்கினான். காட்டுக்கு அனுப்பினேன், உனக்கு இந்த பாறை உனக்கு சொந்தமாக்கினேன். இது பொறுத்துக் கொள்ளாத மன்னன் செத்து போய்விட்டான். கொடியவன் கோபத்தால் கொதித்த கோடரி. அதாவது கம்பராமாயணத்திலேயே மிக துன்பப்படுகிற பாத்திரம் ஒன்று என்றால் பரதனுடைய பாத்திரம் தான். ஒவ்வொருவரும் துன்பப்படுகிறார்கள். அதாவது அரண்யத்திலே கைகை, அதாவது சீதையை பறிகொடுத்து விட்ட நிலையில் சீதை என்னவானாலும் என்று துடிக்கிற போது, அந்த துன்ப தீயிலே அவன் மனம் நடுங்குகிற போது, அந்த மன நடுக்கத்தினாலே எப்படியாவது தன் காதல் மனைவியை காண வேண்டுமே என்ற ஏக்கத்திலே சுக்ரீவனுக்கு துணையாக சென்று வாலியை வதம் செய்த தவறு செய்த போது அவன் மனம் துடிக்கிறது. அடுத்து யுத்தகலத்திலே இளையவேள் இலக்குவன் இறந்து விட்டான் என்று அங்கே வந்து துடிக்கிறான். இலக்குவன் இறந்து கிடக்கிறான் என்று அங்கே வந்து துடிக்கிறான். இந்த ரெண்டும் ராமனுடைய உள்ளத்தை வதைத்த காட்சிகள். லக்ஷ்மணனுக்கு எது வதைத்த காட்சி? மாரிச மாயமானை பின்தொடர்ந்து போக வேண்டும் என்று அதை பற்றி கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது, இது அரக்கர்களின் மாய வேலை அண்ணா, இது அரக்கர்களின் மாய வேலை, இந்த பொன்மானை தொடர்ந்து போக வேண்டாம். அவள் மிக விரும்புகிறாளே, நான் போகிறேன் போது நான் போய் அந்த மானை கொண்டு வருகிறேன். உடனே சீதை, நாயக நீ பற்றிலை போலும் நீ கொண்டு வர மாட்டியா? கோவிச்சுட்டு போற. பெண்கள் சகோதரிகள் நிறைய வந்திருக்காங்க. நீங்க படுற ஒரு சின்ன கோபத்துல எவ்வளவு தப்பு நடந்துருது தெரியுமா? கோப்பெருந்தேவி கோவிச்சுட்டு போனதுனாலதான் நெடுஞ்செழியன் உயிரே போயிடுச்சு. நடனமாக்கையர் நடனமாடி கொண்டிருந்தார்கள் அரசவையில. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அரசவையிலே நடனமாடி கொண்டிருந்தார்கள். அந்த நடனத்தில் கலையிலே உணர்வு உள்ளதனால, இந்த கலை அழகாக இருந்ததனாலே, இங்கே கூட அருமையான நடனம் ஒன்று இருக்கிறது. அடுத்து அந்த நடனத்தை பற்றி அவன் கண்கள் அதை பார்த்து அதிலே ரொம்ப விருப்பம் கொண்டு விட்டான் என்று கருதி பொய்க்கோபத்தில் ஊடலில் தலை வருத்தம் ஏற்பட்டு விட்டது, எனக்கு தலை வலிக்கிறது. என்ன அழகான வார்த்தை இளங்கோப்படுகிறார்.
தலை வருத்தம், வரின்னு போடல, தலை வருத்தம், தலை வருத்தம் ஏற்பட்டு விட்டது என்று அந்தப்புறத்துக்கு போய்விட்டாள் கோப்பெருந்தேவி. புரிந்து கொண்டான் மன்னன். நாம் நடனக்கலையை ரசித்ததிலே கொஞ்சம் பொய் கோபத்தில் ஊடலில் கோபித்துக் கொண்டு போய்விட்டாள் மனைவி கோப்பெருந்தேவி என்று அந்தப்புறத்தை நோக்கி போகிறான். இந்த கட்டத்தில் பொற்கொள்ளர் வஞ்சிப்பத்தன் வருகிறான். அரசனே, அரசியின் காற்சிறப்பு கிடைத்து விட்டது, மகிழ்கிறான். எல்லோரையும் ஏமாற்றி காவலர்களை கண்களிலே மண்ணை தூவி எவரும் செய்ய முடியாத ஒரு அசகாய திருடன் அரசியின் காற்சிலம்பை திருடிக் கொண்டு போனவனை நான் கைப்பற்றி வைத்திருக்கிறேன். உடனே அந்த நேரத்தில் இந்த செய்தியை போய் சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும்ல, கோபத்தை தீர்த்துடலாம்ல. அதாவது மனைவி கோபமா இருந்தா ஏதாவது ஒரு செய்தியை சொன்னா மனைவி கோபம் தீருமோன்னு நம்ம நினைப்போம். ஒரு நல்ல செய்தியை சொன்னா அது மாதிரி இவன் இதை போய் சொல்லுவோமே நினைப்புல அவசரத்துல கொண்டு வருக, அவையில் விசாரிப்போம் என்று சொல்ல வேண்டியவன் கொன்ற கள்வனை கொன்று கொணர்க சிலம்பு என்று சொன்னான். தமிழ் மிக வலிமையானது, ஒவ்வொரு எழுத்தும் வலிமையானது. அதனுடைய விளைவு அவன் உயிர் நீக்க, கோவலன் கொலையுண்டு போக, பாண்டிய மண்டலத்திலே நெடுஞ்செழியன் மடிய, கோப்பெருந்தேவி மடிய, மதுரை மாநகர் தீப்பற்றி எரிய, அடைக்கலம் கொடுத்த மாதிரி நெருப்பிலே பாய்ந்து சாக. இது எதுக்கு சொல்றேன்னா, நாயக நீ பற்றிலை போலும் இந்த மான நீ கொண்டு வர மாட்டியா, கோவிச்சுட்டு போற. உடனே ராமன், லக்ஷ்மணா நானே போய் கொண்டு வரேன், கொண்டு வருகிறேன் என்று லக்ஷ்மணன் சொல்லிவிட்டு போகிற போது மாயமான் மாரீசன் ஏற்கனவே சுபாகுவோடு அவன் சொல்லப்பட்ட போதே கொல்லப்பட வேண்டிய இந்த மாரீசன் ராவணனுக்கு மாமன், சாவு நிச்சயம் என்று உறுதி கொண்டு வந்தவன், அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இனி ராமனுடைய அம்பிலே தப்ப வேண்டும் என்று தரையிலிருந்து ஆகாயத்தை பார்த்து பறந்து எழுகிறான். மான் வந்து ஆகாயத்தை நாக்கி பறந்து போகிற போது அம்பை தொடுக்கிறான் ராமன். மாரீசன் அம்பால் அடிபட்டு கீழே விழுகிற போது சீதா அபயம், லட்சுமணா அபயம் என்று குரல் கொடுத்தவாறு அவன் மடிகிறான். இதை கேட்டு நடுநடுங்கி போன சீதை, என் கணவனுக்கு, என் காதல் கணவனுக்கு என்ன நேர்ந்ததோ, இப்படி அவர் அலறி அழைக்கிறாரே, உடனே செல் என்கிற போது மும்மூர்த்திகளாலும் என் அண்ணனை வெல்ல முடியாது, இது அரக்கர்களின் மாய வேலை, எவராலும் என் அண்ணன் ராமனை வெல்ல முடியாது என்று சொல்லுகிற போது, நான் பெண்களை குறை சொல்லல, கணவன் மேல் உள்ள காதலா அப்படி சொல்லிட்டான், அவ்வளவுதான். கணவன் மீது கொண்ட உயிர், இந்த உயிரோடு கலந்தவள். வள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த உடம்பும் உயிரும் ஒன்று கணவன் மனைவிக்கு. உடம்போடு உயிரோடு அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொன்னார்ல. கணவன் மனைவி என்பது உடம்பும் உயிரும். அவள் அந்த வேதனையில், வேதனை வருகிற போது நிதானம் இருக்காது, கோபம் வருகிற பொழுது நிதானம் இருக்காது. ஒரு பகல் பழகினார் உயிரை கொடுப்பார்கள், ஒரு பகல் ராமனோட பழகினா உயிரை கொடுப்பார்கள். நீ உடன் பிறந்த தம்பி, வல்லரக்கர் கொடுமையால் அரக்கன் இற்று, அரக்கர் கொடுமையால் ராமன் இற்று வீழ்ந்தான் என்று அறிந்த பிறகும் நித்தியோ ஒரு நீ, கம்பன் வார்த்தை எப்படி, ஒரு நீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நித்தியோ ஒரு நீ, நீ நின்ற நிலை நெறியின் பாட்டன்று நிக்கிறது, நீ நல்ல நெறியில நிக்கல. இங்க எவ்வளவு கொடுமையான சொல், எவ்வளவு கொடுமையான சொல் லக்குவனுக்கு. அல்லையாண்டு அமைந்த வேணி அழகனும் அவளும் துஞ்சவில்லை, ஊன்றிய கையொடும் எய்தூர்ப்படும் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பலமும் நின்றனன் இமைப்பிலன் நயனம் என்றான். ராமனும் சீதையும் தூங்குகிற பொழுது எங்கிருந்தாவது பகைவர்களோ அரக்கர்களோ வந்துவிட கூடும் என்று கருதி இப்படி நிலைமையில் இப்படி கடக்கிறார்களே காட்டிலே என்று கண்கள் நீர் சொரிய, கண்கள் இமைக்கிற வேளையிலே வந்து புகுந்து விடுவார்கள் என்று இமை 16 வருடம் அவன் கண்ணிமைக்கவில்லை என்று சொல்லுகிறான். 16 வருடம் கண்ணிமைக்கவில்லை. அவன் உள்ளத்திலே
தாயாக தெய்வமாக நினைக்கிற அண்ணன் மனைவி நீ இப்படி நிக்கிறியே இது நெறியான்னு கேட்டுட்டாளே. விதி வலிது சொல்றான், விதி வலிது, இந்த கோட்டை தாண்டி தாயே வராதிக்க சொல்லிட்டு போயிட்டான். அப்பொழுது ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு ஏற்பட்ட மனவேதனை, சீதையை பிரிந்த போது ஏற்பட்ட மனவேதனை, ராமனுடைய அம்பு தன்னுடைய மார்பிலே பாய்ந்த போது வாலிக்கு ஏற்பட்ட மனவேதனை, கடைசியில் இந்த அவன் என்ன சொல்லிட்டு போனான்னா, நீ இப்ப போகலன்னா நான் நெருப்பை மூட்டி அந்த தணலிலே விழுந்து செத்து போவேன்னு சீதை சொன்னான். அதனாலதான் போனான். தெரிஞ்சுக்கிடுங்க, நீ இப்பொழுது போகாவிட்டால் நெருப்பை மூட்டி நான் அதில் விழுந்து இறந்து போவேன் என்று சீதை சொல்லுகிறாள். தான் தாயாக நினைக்கிற தெய்வமாக நினைக்கிற சீதை நெருப்பில் விழுந்து இறந்து விடுவாளே என்ற பயத்தில் வேறு வழி இல்லாமல் விதி வலிது என்று போயிட்டான். நீங்க நல்லா கவனிக்கணும். இப்படி அவன் விதி வலிது என்று போன பிறகு இந்த வேதனை எப்படி வருகிறது என்று அவன் மனதிலே ஏற்பட்ட வேதனை இருக்கிறது அல்லவா. சீதைக்கு எப்பொழுது வேதனை ஏற்பட்டது? நெருப்பிலே நீ குதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள். ஒரு சொல் வீசினால் இந்த ராவணனை அழிப்பேன், ஆனால் ராமனுடைய வில்லுக்கு பெருமை வேண்டும், அதனால் நான் அமைதி காக்கிறேன் என்று அனுமனிடம் சொன்னவள். இல்ல அங்கிட்டு போக சொல்லுங்க, ஒரு நல்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அங்க பேசுறவங்க பேசக்கூடாது, இது அரசியல் கூட்டம் அல்ல. எனக்கெல்லாம் ஏதாவது பேசினா வாழ்க்கையில் திரும்பவும் நான் வந்து பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அதனால் வெறும் கடமைக்கு ஒப்புக்கு வந்து பேசுகிறவன் அல்ல, என் உள்ளத்து உணர்வுகளை அங்கே பதிய வைக்க வேண்டும் என்று வந்து பேசுகிறேன். நீங்க நீதியரசர் இங்க இருக்கிறீங்க, அவர் கேட்க மாட்டார். அவர் சொன்னா அந்த புகைப்பட கலைஞர், இங்க நீதியரசர்கள் இருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசர் இருக்கிறாரு, உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் இருக்கிறார்கள். உலகில் எல்லோரும் சட்டத்திற்கு முன்னால் சமம் என்று சொன்னது தமிழ்நாடு தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணகி பெருந்தேவியினுடைய அந்த தேராமன்னா செப்புவதுடைய என்று அதுக்கு சொல்லுகிறார் இளங்கோவடிகள். காவிரிப்பட்டினத்திலே நெடுங்கல் மன்றம் இருந்தது, பூதசதுக்கம் இருந்தது, பாவை மன்றம் இருந்தது. அந்த பாவை மன்றம் தான் நீதியின் அடையாளம். அரசு கோல் கோடினும் உரைநூல் கோடி ஒரு திறம் பற்றினும் நாவால் நவிலாது நவைநூர் உகுத்து பாவை நின்று அழுவும் பாவை மன்றம். கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் கூட இப்படி சொன்னது கிடையாது. அவங்க தராச கையில வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கையில் வாளையும் கருப்பு துணியால் கண்ணை மூடிக்கொண்டு தராசு பிடித்ததாக இலச்சனை இருக்கிறது. ஆனால் இளங்கோ சொல்லுகிறார், ஒரு அரசு நீதி தவறினார், அரசு கோல் கோடினும் உரைநூல் கோடி ஒரு தினம் பற்றினும் கொஞ்சம் ஒரு பக்கமா சாய்ந்தாலும் நாவால் நவிலாது, வாய் திறந்து அதை பற்றி சொல்லாது, நவை நீர் உகுத்து கண்களில் கண்ணீர் விட்டு பாவை நின்று அழுவும் பாவை மன்றம். அந்த பாவை மன்றத்தில் இருக்கிற பாவை அழுவான். நீதியை எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள் நாட்டிலே. நான் இந்த எல்லை தாண்டி போக முடியாத காரணத்தால் நான் இன்றைய நிலையை நான் சொல்ல முடியவில்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அழகாக சொன்னார், ஓ நீதி தேவதையே, உன் கண் கட்டுக்களை அவிழ்த்துக்கொள், கண் திறந்து பார், உன் தராசு தட்டுக்களை உற்றுப்பார், அங்கே புறாவின் மாமிசத்தை சிபிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புறாவுக்காக தன்னுயிர் என்றான். இதை எங்க சொல்றாரு? விஸ்வாமித்திரன் கங்கை கரையில் இருக்கிற அயோத்தியை சொல்லல, தொன்மை குலமாகிய இங்கே சிபி சக்கரவர்த்தி சோழ நாட்டிலே புறாவுக்காக தன் உடலை அறிந்து கொடுத்தான் என்பதை ஜனகனிடம்
விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்றான். அதான் நீங்க கவனிக்கணும். அவன் காவிரிக்கரை வாழ்வாகவே அமைக்கிறான். அப்படிப்பட்ட நீதி நிலைத்திருக்கக்கூடிய இடத்திலே இப்பொழுது வாருங்கள். மிக துன்பப்பட்டவர். இத்தனை பேர் துன்பத்தை சொன்னல, இதில் அதிக துன்பமற்றவன் பரதன் தான். இத்தனை பேருடைய துன்பம். எப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துக்காக நீ இருந்தாயோ என்று கேட்டபோது லக்ஷ்மணன் எப்படி துடிதுடித்திருப்பான், அதே போல கோசலை கேட்கிற, ஐய நீ அறிந்திலை போலுமால் சொன்னால. அதாவது கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பினேன், உன்னை பாருக்கு வேந்தனாக்கிறேன், இது பொறுக்காமல் உன் தகப்பன் செத்து போய்விட்டான் என்றவுடன் நெருப்பு கோலமாக வெடித்தவன் சொல்லுகிறான், அவளை கொண்டிருப்பான் நெடியவன் முனிவான் என்று அஞ்சினான். அண்ணன் கோவிப்பானே, என் அம்மாவை கொண்டுட்டா, அதனால் அவளை கொல்லவில்லை. அவன் கைகேயியை பரதன் அவனால் கொல்லவில்லை. நேரா இங்க வர்றான். தசரதன் அரண்மனைக்கு வருகிறான். அங்கே கோசலை இருக்கிறாள். அப்பொழுது கோசலை இடத்திலே அவன் வருகிற போது இதெல்லாம் சொல்ல அவ கேட்கிறா. இது ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும் நீங்க நீதிபதிகளை. ஐய நீ அறிந்திலை போலுமால், அப்போ உனக்கு தெரியாதோ? அதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒருவேளை உனக்கு தெரிஞ்சு நடந்ததோ என்ற சந்தேகம். ஐய நீ அறிந்திலை போலுமால் என்றவுடன் அறக்கடவுள் நடுங்க சபதம் செய்கிறான் பரதன். உனக்கு இது தெரியாமத்தான் நடந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறா கோசலை. ஐய நீ அறிந்திலை போலுமால் சொல்றான், அறம் பிறந்தவன், அறநெறி கொன்றவன், பிறன்களை நின்றவன், பிறன் மனை விரும்பியவன், தாய் தந்தையரை கொன்றவன் போகிற எரிநரகத்துக்கு நான் போவேனாக. யுத்தகலத்துக்கு மன்னரோடு சென்று பாதியிலே கைவிட்டு விட்டு ஓடி வருகிற கோழை போகிற நரகத்துக்கு நான் போவேனாக. பெற்றதாய் பசியிலே துடிக்கிற பொழுது அந்த பசியை போக்காமல் தன் வயிற்றுக்கு தீனியை போட்டுக் கொள்கிற கொடியவன் போகிற எரி நரகத்துக்கு நான் போவேனாக. இதை விட கம்மன் சொல்ல முடியாதுங்க. பரதனுக்கு உனக்கு தெரியாதான்னு கைகைக்கு கோசலை கேட்ட உடனே, இவன் சொல்லி இப்படி சொன்ன உடனே ராமனை திரும்ப பெற்றதை போல மகிழ்ந்து பரதனை அணைத்துக் கொண்டு, அதைத்தான் பின்னாடி எண்ணில் கோடி ராமராயினும் நின் கீழாவரும், எண்ணில் கோடி ராமரானாலும் உனக்கு ஈடா வாங்கலப்பா பரதா. இப்பொழுது கங்கை ஆற்று படலம், அதுக்கு முன்னால் இப்ப திரும்பி வந்தாச்சுல்ல, குகன் இருக்கிறான். நான் சுருக்கமாவே சொல்லிட்டு வரேன், நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது. குகன் ராமனிடத்திலே அவன் அங்க இருக்கக்கூடிய தேனும் தினைமாவும் மீனும் எல்லாம் கொண்டுட்டு வர்றான். இங்கேயே இருங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறேன். இல்ல நான் காட்டுக்கு போகணும், இல்லாட்டி இந்த மக்கள் அயோத்தி மக்கள் கிட்ட இருக்கு வந்துருவாங்க, போக மாட்டாங்க. அவனை அங்க படுத்து தூங்குறாங்க. அந்த கங்கையிலே படகை ஓட்டி கொண்டு போய் அடுத்த கரை சேர்த்து அனுப்பிவிட்டான். திரும்ப வர்றான். பரதன் வருகிறான். பரதன் பெரும் மக்களோடு சத்ருக்கனோடு எல்லாரோடையும் வர்றான். கோசலை சுமத்திரை கைகேயோட வர்றான். நீங்க கவனிக்கணும், அவன் அம்மாவும் வர்றா. இப்ப கைகேயி இப்பொழுது மாறிவிட்டாள். இதுக்கு பிறகு கைகேயை பற்றி தப்பா எங்கே நீங்க சொல்ல முடியாது. அவளும் கூட வர்றான். பெரும் படை போல புழுதி வெள்ளம் பார்க்கிற உடனே குகன் படையெடுத்து வருகிறானா பரதன். ஆழ நெடுங்கரை ஆறு கடந்து இவர் போவார், வேள நெடுப்படை கண்டு விலங்கிடும் இல்லாள், தோழமை என்று சொன்ன சொல் ஒரு சொல்லன்று, ஏழமை வேடன் இறந்திலன் என்று ஏசார். இந்த ஆற்றை கடந்து இவர்கள் போய்விடுவார்களா? இவர்கள் வில்லுக்கு பயந்தவனா? என்னை தோழன் என்று சொன்னானே ராமன், அந்த ஒரு வார்த்தை போதாதா? இதுக்கு பிறகு இதை தடுப்பதற்கு நான் சாகல. இந்த ஏழை வேடவன் ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ, என்னை உலகம் ஏசாதா? ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கிறான், அண்ணனை போலவே இருக்கிறானே அவன், அதே போல அந்த தவக்கோலத்தில் இருக்கிறானே அவன், சென்ற திசை பார்த்து வணங்குகிறானே அவன், பக்கத்தில் இருக்கிறவன் இளையவேள் இலக்குவன் போலவே இருக்கிறானே, அவனும் தமையரே ஒக்கின்றான், அயல் நின்றான், தம்பியை ஒக்கின்றான், தம்பி போலவே இருக்கிறானே,
அதே திசையிலே உடன் பிறந்தார் ராமன், உடன் பிறந்தார் பிழை செய்வார்களா? குகன் ராமன் கூட பிறந்தவங்க தப்பு செய்வாங்களா? பிறகு எந்த இடத்துல படுத்து கிடங்கிறாங்க காட்டுறான், அழுகிறான் பரதன். அப்ப அவங்க ராமன் இருக்கிடம் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். மலை மீது ஏறி நின்று பார்க்கிறான் லக்ஷ்மணன். அவன் கொஞ்சம் முன்கோவி, அண்ணன் மேல் உள்ள பாசத்தில் அவனுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இங்கும் படையெடுத்து வந்து விட்டான் பரதன். இப்பொழுது அவனை என்ன செய்கிறேன் பா, என் வில்லை, என்னுடைய வில்லின் வலிமையை காட்டி அத்தனை பேரையும் அழிப்பேன். ராமன் கூப்பிடுவாங்க, வா வாப்பா, போய்க்காத, நல்லா பாரு அவன் என்ன கோலத்தில் வர்றான் பாரு. அதே மர உரி தரித்த கோலத்திலே வருகிறான் பரதன். பாருப்பா, கிட்ட வந்த பிறகு அவன் கதறி அழுகிறானே, அப்ப லக்ஷ்மணன் கண்கள்ல இருந்து கண்ணீர் மண்ண சிந்துது. தப்பா நினைச்சிட்டோமே அண்ணனை, பரதன் இவனுக்கு அண்ணன் தானே. அப்போ ராமனுக்கு தந்தை இறந்தது தெரியாது, அப்பா தசரதன் இறந்தது தெரியாது. இதுக்கு மத்தியில் ஒரு முக்கியத்தை சொல்லிடுறேன். குகத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறான் 3 தாயாரையும், நல்லா கவனிக்கணும். கோசலையை வர்ணிக்கிற போது அழகா வர்ணிக்கிறான், சுமத்திரையை வர்ணிக்கிற போது உச்சியில தூக்கி வைக்கிறான். இந்த ஒருத்தி நின்றுட்டு இருக்காள, இவ வயிற்றுல 10 மாசம் இந்த பாவி கிடந்த, எல்லாரும் கவலையா இருக்காங்க. இவ முகத்தை பாரு, ஒரு வருத்தம் இருக்கா? இந்த பாவி வயிற்றுல 10 மாசம் கிடந்த, இவதான் பாவி. இப்படியே சொல்றாங்க, இந்த பாவி பால் குடலிலே 10 மாசம் கிடந்தனே, எல்லார் முகத்திலே வருத்தம் இருக்க, முகத்துல ஏதாவது வருத்தம் இருக்கா பாத்தியா? இவதான் என் தாய். கையை பேசாம இருக்கிறான். இப்போ தந்தை இறந்த செய்தி கேள்விப்பட்டு ராமன் அப்படியே மூர்ச்சை அடைந்து கீழே விழுகிறான். பிறகு அவனை அரவணைத்து ஆறுதல் சொல்லுகிற பொழுது சீதையிட்ட போறாங்க. சீதை தாயாக நினைத்து பரதன் சொல்லுகிறான், உன் மாமா இறந்துட்டாரு. அவள் ரொம்ப நொறுங்கி போனான். அதுல அவ ரொம்ப சின்ன வெள்ளந்தி பொண்ணுங்க சீதை. அவ என்ன கேட்கிறா? பிறகு திரும்பி போகும்போது, அங்கிருந்து போகும்போது சுமந்திரன்கிட்ட, என் தங்கச்சி மாட்ட சொல்லுங்க, நாங்க ஒரு நாகனவாய் புல்லும் ஒரு கிளியும் வளர்க்கிறேன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லுங்க. அந்த குழந்தை மனசுங்க சீதைக்கு. அந்த கிளியும் நாகனவாய் புல்லும் நான் வீட்டில் வளர்க்கிறேன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லுங்க சொல்லி அனுப்புவான். இதன் பின்னர் உங்களுக்கு தெரியும், சூர்பனகை வருகிறாள். காமவல்லி எனப்படும் சூர்பனகை வருகிறாள். நான் வேகமா சொல்லிட்டே வரேன். சித்திரகூடத்துக்கு போனது, ஒரு இடத்துக்கு போனது, சபரியை பார்த்தது, ராதனை கொன்றது, அயோமிகியை கொன்றது, இதெல்லாம் நிறைய காட்சிகள் இருக்கின்றன. அதெல்லாம் பேசணும்னா 10 நாள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கணும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்பொழுது சூர்பனகை வருகிறாள். இதைத்தான் நீங்க கவனிங்க. பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்சனிகர் சீரடியல் ஆகி அஞ்சலன மஞ்சையன அன்னமென என்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தான். இந்த சொல் ஆடலை கம்பனை தவிர யாராவது காட்ட முடியுமா? இவ்வளவு அழகிய, தன்னை அழகியாக மாற்றிக் கொள்கிறாள். ராவணனுக்கு அவள் ஒரு வகையில் தங்கை. ஒரு கதை இருக்கு, அவர் இதுல என்னன்னா, ராவணன் தந்தைக்கு 2-3 மனைவியர். அதிலே ராவணனும் கும்பகர்ணனும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். வீடனன் தனி, சூர்பனகை தனியெல்லாம் இருக்கு. அது வேற வேற கதைகள். இப்பொழுது வந்த உடனே அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறான். யாருன்னு அப்ப சொல்றாரு, இலங்கையின் சிறப்புகளை எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட இடத்துல இருந்த நான் அங்க அரக்கர்களாயிட்டான். அரக்கர்களுடைய குணத்துல இல்ல. நீ யாருன்னு உடனே புலத்தியனை பற்றி சொல்லி, அவரை பற்றி சொல்லி, ராவணனை பற்றி சொல்லி, இலங்கை வேந்தனை பற்றி சொல்லி, அவருடைய அப்படின்னா நீ அரக்கர்கள் மத்தியில் இருந்தாலும் அந்த குணங்கள்லாம் எனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு, ஒரே ஒரு இது நான் விளை சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது நீங்க யாரும். இது கம்பனடிப்பொடி இருந்த இடம். நான் பெரிய தமிழிலே பெரிய புலமை பெற்றவன் அல்ல. ஆனா என் மனதில் ஏற்பட்ட எண்ணம், அந்த பேச்சே கொடுத்திருக்க வேண்டாமே ராம. ஒரு விளையாட்டுக்கான பேச்சு தான், அது கேட்டிருக்க வேண்டாமே. நீ யாரு என்ன? அப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. இதுதான் நீங்க கவனிக்கணும். ராமன் உண்மை வேடிக்கைக்கு தான் பேசுறாரு. அதுக்கு பிறகு
சீதை வருகிறாள். நான் சீக்கிரம் அதுக்குள்ள இதை பற்றி பேசணும்னாலும் 1 மணி நேரம் பேசலாம். சூர்பனகை உள்ள வந்து சந்திக்கிற காட்சி மட்டும் 1 மணி நேரம் பேசலாம். சீதை வருகிறவுடன் இவ சொல்றா, இவள் அரக்கி, இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த சீதை வர்றா, இவ ஒரு அரக்கி, நல்ல அழகி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு வர்றா, தான் என்ன செய்தமோ அதை அவகிட்ட சொல்றா. அவ பயப்படுறா சீதை. அவ கிட்ட ராமன் கிட்ட போறவனே சூர்பனகை அவ மேல பாய போறவனே ராமன் அரவணைத்துக் கொண்டு இங்க இருந்து போயிராயா இல்லையான்னு சொல்ற. இவ வந்து ராத்திரி எல்லாம் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போய் சூர்பனகை அவனே நினைச்சிட்டு இருக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். சரி, விடியறதுக்குள்ள போய் இந்த சீதைய சந்தியாவந்தனத்துக்கு போயிட்டான் ராமன் காலை இதுகளை செய்யறதுக்காக. சீதை தனியா இருக்கா, போய் தூக்கிட்டு போயிருவோன்னு சூர்பனகை போறான். காவலுக்கு லக்ஷ்மணன் இருக்கான். என்ன ஆகும்? போறா, நீ யாருன்னு கேட்டா அதிகமா ராமன் மாதிரி பேச்செல்லாம் கொடுக்கல. மூக்கின் நுனி, செவியின் நுனி, கொங்கையின் நுனி எல்லாம் அறுத்து போட்டான். ஒரு நிமிடத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிறகு பதட்டம் அடைஞ்சா, அப்ப ராமன் இது நடக்கும்னு நினைச்சேன், என் தம்பி இருந்தா இதுதான் நடக்கும்னு நினைச்சேன். அப்பையும் சொல்றான், அப்பையும் ஒன்றும் பரவாயில்ல, நான் பழையபடி மாத்திக்கிடுவேன், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலான்னு சொல்றான். நான் என் முகத்தை எல்லாம் மாத்திக்கிடலாம், நான் சரியா இருந்துக்கலாம், நான் உன்னோடைய வந்துடுறேன். ராவணன் தான் அடிக்கணும், உன்னோட சேர்ந்து ராவணன் அடிப்போம். சீதையை நீ வச்சுக்கோ, என்னைய ஒரு பக்கத்துல வச்சுக்கோ, ஒரு சின்ன விடா வச்சுக்கோ சொல்றாயா கம்பன். அவ சொல்றா சூர்பனகை. இதுல சூர்பனகை அதற்கு பிறகு அங்கிருந்து துரத்தப்பட்ட பிறகுதான் அவள் கரதூஷணாளிகிட்டே போய் சொல்லுகிறாள். கரன், தூஷணன், திரிசிரா மூவரும் பெரும் வீரர்கள், ராவணனின் சகோதரர்கள். அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். ராமன் அவர்களோடு போர் புரிகிறான். திரிசிரா என்பவன் 3 தலைகளை உடையவன். அவனுடைய யுத்தகலத்தில் அவன் காட்டிய வீரம் யுத்தகாண்டத்தையே சிலிர்க்க வைக்கக்கூடிய திரிசிராவின் சண்டை. 3 தலைகளை கொண்டவன். அந்த பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அதிலே எல்லோரையும் அழிக்கிறான். உடனே இலங்கை வேந்தனிடம் செல்கிறாள். ரத்தம் சொட்ட சொட்ட செல்லுகிறாள். என்ன நடந்தது? நீ என்ன செஞ்ச கேட்கிறான் ராவணன். நீ என்ன செஞ்ச? அவ மெல்ல ரொம்ப அழகா அவன் வந்து என்னை வந்து இந்த மாதிரி உலகத்தில் பேரழகி அவ உனக்கு வந்து சேரணும்னு நினைச்சேன், என்ன இந்த மாதிரி இது நீ போய் சொல்லலையா அண்ணன்கிட்ட, கரண்ட சொல்லலையா, தூசணங்கிட்ட சொல்லலையா, திரிசிராட்டியா? நீ வேற. அப்படி கண்ணு மூடி முடிக்க கூட 3 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டான். கண்மூடி திறப்பதற்குள் 3 யமனுலகத்துக்கு அனுப்பிவிட்டான் அவன் ராமன். அவள் ராவணன் மனதிலே அவளை பற்றிய ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறான். வெள்ளியங்கிரையை விடையின் பாகனோடு அள்ளி எடுத்தவன் அவன். இசை வல்லுனன், நாரதற்கே அவன் உரைத்தவன். அப்படிப்பட்ட ராவணன் மாரீசனை அழைத்து போக சொன்னா, மாரீசன் வேண்டாம்ப்பா, பெரிய அழிவு வந்துரும்னா, இல்ல நீ போறையா உன்னை கொல்லட்டுமான்னா, இவன் கையால சாகிறத விட ராமன் கையால செத்து போன்னு போயிட்டான். இதான் நடந்தது. இதன் பிறகு சீதையை கவர்வதற்கு லக்ஷ்மணன் போன நேரத்திலே மறையவன் வேடத்திலே போகிறான். அவள் அமர வைத்து கனிகளை கொண்டு வந்து கொடுக்கிறான். நீங்க ஐயா அடியவர் யாரோங்கிற போது அவன் இலங்கையை பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். இலங்கை வேந்தன், இலங்கை நாட்டையும் அதையும் பற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். சீதைக்கு முதல்ல ஒன்றும் புரியல. அதன் பிறகு அவன் தன்னுடைய உருவத்தை காட்டி பற்ற நினைக்கிற பொழுதுதான் அவள் துடிக்கிறாள். ராமன் உன்னை கொள்வான், இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு, உன் உயிர் பறிக்கப்படும். அங்கே மேனியை தூக்கி கொண்டு ராவணன் போனதாக வால்மீகி எழுதினான். இங்கே மண்ணோடு பெயர்த்து கொண்டு போனான் ராவணன். சொல்வாளே சீதை, அவன் விரல் என் மீது பட்டிருந்தால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். கடைசியில சொல்றான், ராவணன் விரல் என் மீது பட்டிருந்தால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இப்பொழுது மண்ணோடு எழுந்து கொண்டு போகிறான். இதுக்கு முன்னாடி சடாயு கடுகரசன் சம்பாஷண யுத்தத்திலே தசரதனுக்கு பக்கபலமாக இருந்து படைகளை அழித்தவன் சடாயு என்கின்ற கடுகரசன். அவன் ராமலக்ஷ்மணர்களும் சீதையும் வருகிற போது பார்த்து அவர்களிடம் கேட்டு, உங்க அப்பா நல்லா இருக்காருன்னு, இறந்து போன உடனே நான் சாகலையே, நான் செத்து போறேன்னு சொல்லி சடாயு சாக போவான்.
நாங்க ஒரு அப்பாவை இழந்துட்டோம், இந்த அப்பா உங்களையும் நாங்க இழக்கணுமா அப்படின்னு அவங்க கேட்ட உடனே மனசு தேறிட்டான். இப்பொழுது இலங்கை வேந்தன் சீதையை தூக்கி கொண்டு வருகிறான். சடாயி பார்க்கிறான், மலை மேல் இருந்து தடுக்கிறான். என்ன யுத்தம் தெரியுமா? ராவணன் மூவுலகையும் வென்றவன் தான். ஆனால் சடாயுவோடு நடைபெறுகிற யுத்தத்தில் ராவணனுடைய விமானத்தினுடைய கொடியை உடைத்தெறிகிறான், சாரதியின் தலையை வெட்டி எறிகிறான், கிள்ளி எறிகிறான், குதிரைகளின் தலைகளை கிள்ளி எறிகிறான். அவன் சடசடவன சிறகுகளால் அடித்து ராவணன் மார்பலும் அடிக்கிறான். ராவணன் கொஞ்சம் சோர்ந்து கீழே சாயிறான். சீதை அப்பொழுது மகிழ்கிறான். பிறகு மூர்ச்சை கொஞ்சம் தெளிஞ்சு மிகப்பெரிய பொன் தண்டாயுதம் என்ற பெரும் தண்டாயுதத்தாலே அவன் சடாயுவை அடிக்கிறான். சடாயு விழுந்து கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சு கீழே சாயிறான். திரும்ப எழுகிறான். இதான் கவனிக்கணும். திரும்ப எழுந்து மீண்டும் அந்த தேர் எல்லாவற்றையும் அழிக்கிறான். அப்பொழுது அந்த சூலப்படை அதை செலுத்தி சடாயும் குற்றுயிரும் குலையுருமாக கிடக்க சீதையை கொண்டு போயிட்டான். இப்ப தேடி வர்ற வழியில சடாயுவை பார்க்கிறாங்க. யுத்தம் நடந்திருக்கிறது. அங்கங்க சீதையை கலட்டி போட்டு கொண்டே போயிருக்கிற சில பொருள்களை. கவலைப்படாதீங்க அண்ணா, இப்படி நம்ம சீதையை கண்டுபிடிச்சிடான்னு வரும்போது சடாயிட்ட வந்த உடனே நடந்ததை சொல்றான். எத்திசை கொண்டு போனான், எங்கு போனான்னு கேட்கும்போது உயிர் போயிருச்சு சடாய்க்கு. என்ன கம்பன் காட்சி அமைச்சிருக்கான். சடாய் உயிர் போயிருச்சு. இந்த கட்டத்தில் தான் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிற பொழுது மலையிலே ஒளிந்து கொண்டிருக்கிற சுக்ரீவன், அவனை பாதுகாக்கிற அனுமன் வருகிறார். இந்த ராமலட்சுமணர் துணை கொண்டால் நாம் வாலியை வென்றுவிடலாம். வாலி எந்த தவறும் செய்யவில்லை. வாலி இவன் மனைவியை கவர்ந்து கொண்டான். இவனுக்கு அந்த மனைவியை பறி கொடுத்த ஆத்திரத்துல தம்பி மனைவியை அவன் கவர்ந்து கொண்டானா, அடிச்சு விரட்டிட்டானா? நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உன் சீதையை மீட்பதற்கு எல்லா படைகளோடு வந்து உனக்கு எல்லாம் செய்வேன். ஆனா நீ வாலியை ஜெயிக்க முடியுமா? இந்த 7 மராமரங்களை உன் அம்பு தொலைக்க முடியுமா? வில்லை வளைத்தான், சரத்தை தொடுத்தான், 7 மராமரங்களை ஊடுருவி சென்றது ராமனின் கணை. சரி, நீ சண்டை கூப்பிடு. இது என்ன நடந்தது என்றால், வாலியும் சுக்ரீவனும் உயிருக்குயிரான சகோதரர்கள். மாயாவி என்கின்ற ஒரு பெரும் அரக்கன் அவன் தாக்க வந்த போது அவனை அழிப்பதற்கு தாக்க சென்று பிலத்திற்குள் ஒரு குகைக்குள் போய்விட்டான் வாலி. நெடுகாலம் வரவில்லை. உள்ளே இருந்து உதிரப்பெருக்கு, ரத்தம் பெருக்கொடுத்து வருகிறது. அண்ணனை கொண்டுட்டான் போல் இருக்கு மாயாவி இன்னும் எல்லாரும் சொல்லி பாறையை வச்சு அந்த குகையை அடைச்சிட்டு வந்து வற்புறுத்தலின் காரணமாக அரசுரிமையை ஏற்றுக்கொண்டான் சுக்ரீவன். அவன் வேணும்னு செய்யல. வாலி இல்ல, நாட்டுக்கு அரசன் இல்ல, நீ அரசனாயிரு. இப்பொழுது பாறையை உடைத்து தள்ளிக்கொண்டு வெளியே வருகிறான். தம்பி ஆட்சி புரிவதை பார்க்கிறான். ஏண்டா, நான் உள்ள போய் என்னை செத்து போவேன் நினைச்சு நீ ஆட்சி புரியுறீங்க? இல்ல அண்ணா, தப்பா நினைக்காதீங்கண்ணே. எல்லாரும் சொன்னாங்க. சொன்னா உனக்கடா போச்சு புத்தின்னு அடின்னு அடிச்சு அவன் ஒரு மலைக்குள்ள வந்தா, இவன் துந்துபி என்கின்ற ஒருவனை கொன்று அந்த உடலை வீசியதுனாலே, அந்த மலையில் உள்ள முனிவன் முன்னால் விழுந்ததுனால இந்த மலைக்கு வாலி வந்தா செத்து போவான்னு சாபம் இருக்கு. அந்த மலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டான் சுக்ரீவன். இப்ப வந்திருக்கிறான், சண்டை கலைக்கிறான், கைதட்டி அழைக்கிறான் வாலியை. இரவு நேரம் அமளிசையிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்த வாலி கண் விழிக்கிறான். என்னடா ஓடி போன பய சண்டைக்கு அழைக்கிறானா? அவனை இருக்கிற இடம் தெரியாமல் செய்கிறேன். மனைவி தாரை, அவன் ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவள். ஓடி போனவன் உன்னை யுத்தத்துக்கு அழைக்கிறான் என்றால் அவனோடு 2 மனிதர்கள் வந்திருக்கிறார்கள், நீங்க போக வேண்டாம். பேதை பெண்ணே, தசரத குமாரர்களையா சொல்லுகிறாய்? அவர்கள் நீதி நெறி வலுவாதவர்கள், அவங்களே அப்படி போய் சொல்ற. ராமனையா நீ போய் சொல்ற? அவங்க இப்படி இந்த காலி பெயரோட இவனோட சேர்ந்து வருவாங்களா என்று அவனை முடித்து விட்டு வருகிறேன் என்று அந்த 2 கையால் அடிக்கிறான். அகில உலகம் நடுங்குது. 2 கையால் அடிக்கிறான் வாலி. வந்து சண்டை நடக்குது. வாலியும் சுக்ரீவனும் மோதுகிறார்கள். 2 பேரும் சண்டை, இருவரும் போரிடுகிற வேளையிலே ஒரே தோற்றத்தில் இருப்பதனாலே
நேருக்கு நேர் சென்று போர் செய்தால் அவன் வலிமையில் பாதி வாலிக்கு வந்துவிடும் என்று ஒரு செய்தி இருப்பதாக சொல்லி இந்த மறைந்திருந்து தாக்குவதற்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் மேல தூக்கிட்டான், கீழே போட்டு அடிக்க போறான். திமிரி வெளியே வந்து ஓடி வந்து, உன்னை நம்பி போனேப்பா, என்னைய கொண்டு போட்டுருப்பானே, உன்னைய நம்பி வந்தேனே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கப்பா, எனக்கு அடையாளம் தெரியல, இந்த மாலையை போட்டுக்கிட்டு போன ஒரு தலைகளால் ஆன ஒரு மாலையை அவன் கழுத்திலே போட்டு அனுப்பியிருக்கிறான். இப்ப சண்டை நடக்குது. இப்ப தெரிஞ்சு போச்சு. மறைந்திருந்து மரத்தின் மறைவிலே இருந்து வாலி பார்க்க முடியாத இடத்திலே இருந்து அம்பை செலுத்துகிறான். அந்த அம்பு மார்புக்குள் சென்றது, ஊடுருவி போக முடியவில்லை. அதான் விஷயம். மார்பை ஊடுருவ முடியல, பிடிச்சுக்கிட்டான். மார்பில் அம்பு நிற்கிறது. இப்படி அம்பை எய்தவன் யார்? நான்முகனோ, சிவனோ, திருமாலோ? எவன் ஏவியது இந்த அம்பை என்று அந்த அம்பை பிடிச்சு பிடுங்க முடியாது, பிடுங்கிட்டான். அம்பை பிடுங்கி விட்டான். பார்க்கிறான், ராமபாணம் என்று இருக்கு. ராமன் வருது. ஆனா இதை உன்னை கவனிக்கணும். லக்ஷ்மணன் வந்து அறிவுரை சொல்றான். அண்ணே, இவன் கூட பிறந்த அண்ணனையே கொல்லணும்னு நம்மளை கூட்டி வந்திருக்கான், இவனை நம்பி இதுல போகாதீங்க. எனக்கு என்னமோ வாலி மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க இதுல ஒண்ணும் செய்யாதீங்க, நீங்க தலையிடாதீங்க இந்த சண்டையில அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றான். அதுக்கு அவன் 1000 காரணம் சொல்லி அவன் தம்பி மனைவியே கவர்ந்துக்கிட்டான், வச்சுக்கிட்டான். அதெல்லாம் சரிதான்ப்பா, உனக்கு அது சரியா தெரியாதுன்னு ஒன்ன பேசாம இருக்கிறான். இப்ப ராமனை பார்த்தவன் கேட்கிறான், இல்லறம் இழந்ததால் நல்லறம் இழந்து வில்லறம் இழந்து சூரிய குலத்தின் தொன்மை அறமெல்லாம் இழந்து விட்டாயே ராமா. ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை இழந்ததால் செய்தன போலும் இந்த செய்கை. உன் ஆவியை சீதையை இழந்ததால் இதை செய்து விட்டாயா? இது அறமா? ஒருவர் மேல் கருணை வைத்து ஒருவர் மேல் ஒழித்து நின்று மர்மத்தை எய்தல் அறம்தானோ? ஒருவன் மேல கருணை வச்சு ஒருவன் மேல வெறுப்பு வச்சு மறைந்திருந்து அம்பை செலுத்தியது நியாயம்தானோ? இப்ப லக்ஷ்மணன் இவன் பேச முடியல. ராமன் இப்ப உதவிக்கு ஒரு ஆள் வர வேண்டி இருக்கு. எதுக்க வந்தா நீ சரணடைஞ்சிருவேன்னு சொல்லி மறைஞ்சிரு, அதனால அம்பை போட்டான். என்னையா நியாயம்? எதுக்க வந்தா நீ சரணடைஞ்சிருவ, சரணடைஞ்சா சமாதானம் பண்ணிட வேண்டியானே? சரணடைஞ்ச உடனே அண்ணன் சமாதானம் பண்ணி பிரச்சனையை தீர்த்திட வேண்டியதானே? என்ன விளக்கம்? அவனுக்கு லக்ஷ்மணனுக்கு வேற விளக்கம் கொடுக்க முடியல. நீ தம்பியின் தாரத்தை கவர்ந்து கொண்டாய். வாலி சொல்றான், மனித குலத்து நெறி எங்களுடைய மிருக இனத்துக்கு குரங்கினத்துக்கு பொருந்தாதப்பா. உங்க நெறி எங்க நெறி கிடையாது, என்ன அதை தெரிஞ்சுக்கோ. பிறகு பார்த்தான், முடிஞ்சு போச்சு, இனி நம்ம வந்து இவனோட பேசி பயன் இல்லை, நடந்து போச்சு, உயிர் போக போகுது. அப்ப சொல்றான், பரவாயில்ல, இந்த ராவணனை வால்ல கட்டி வந்து அடிச்சவன் யா வாலி. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா சீதையை கொண்டாந்து மறுநாள் ராவணனை கட்டி காலில் உள்ள வச்சு கொண்டாந்துருப்பான். சொல்றான், ஒன்னே ஒண்ணு கேட்கிற ராமா, அங்கதன் அவன் மகன். அங்கதனை சுக்ரீவன் வந்து அழுகிறாங்க, விழுந்து கதறி புலம்புறான். என்னதான் இருந்தா அண்ணன் இல்லையா, ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற பார்த்து கதறி புலம்புறான். டேய், இவன் தாண்டா உனக்கு அப்பன் என்று சொல்லி அங்கதனை கூப்பிட்டு சுக்ரீவன் கிட்ட ஒப்படைக்கிறான். இவன் தாண்டா அவங்க அப்பா, அவன் பிள்ளைய பார்த்துக்கிறான். ராமகிட்ட சொல்றான், ராமா, பூவிதழ் நரவம் மாந்தி புந்திமேல் உற்ற பொழுதில் தீவினை செய்தேனும் என் எம்பிமேல் சீறி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவர் என்றான். என் தம்பி மது அருந்துகிறவன், இந்த மது அருந்துறதுனால தப்பு செஞ்சிருவான். அவன் செய்கிற தீவினையினால அவன் மேல கோவப்பட்டு எம்பிமேல் சீறி என் மேல் ஏவிய யமன் என்கின்ற கூற்றுவன் என்கின்ற இந்த பகழியை, இந்த அம்பை அவன் மீது செலுத்திடாதப்பா. இப்படி ஒரு சகோதர பாசம். இது சொன்ன உடனே அடுத்து சொல்றான், உன் தம்பிமார் என்ன சொல்லுவாங்க, கூட பிறந்த அண்ணனை கொண்டவன் என்னை சொல்லுவான். இவனை எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தான் என்று இகழ்வரையில் தடுத்தி தக்கோய். கூட பிறந்தவனே கொன்னவேன்னு அவங்க இவரை இகழ்ந்து பேச விட்டுறாதப்பா. இதன் பின்னர்
இலங்கைக்கு சென்றான். 4 பக்கங்களுக்கு அனுப்புறான். அதுக்கு முன்னாடி இல்லை, இவன் தண்ணியை போட்டு படுத்துட்டான். ஒரே சுகானுபத்தில் இருக்கிறான். ஒன்று கார்காலம் வந்தது, சீதையை நினைச்சு கிளங்குறான். அந்த பழைய காட்சிகள்லாம், காதல் காட்சிகள் எல்லாம் சொல்லிட்டே போறார் கம்பர். தம்பியை கூப்பிட்டான், என்னப்பா மாசம் 3 ஆச்சு, இவன் ஒன்றும் எங்கேயும் தேடுறதுக்கு அனுப்பலை, இவன் என்ன அங்கே போட்டு எல்லாம் குடியும் குத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறான், நீ என்னன்னு கேட்டுட்டு வா, இன்னும் அம்பு மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு வா. வர்றான் கோபத்தோட, ஏற்கனவே கோபக்காரன் லக்ஷ்மணன். அண்ணன் சொன்ன பிறகு எப்படி இருப்பா, எரிமலையா வர்றான். அனுமன் பார்த்தான், அனுமன் பெரிய கட்டிக்காரன், சொல்லின் செல்வன் அல்லவா. அங்கதனை கூப்பிடுறான், எப்பா வர்ற கோபத்தில் எல்லாத்தையும் அழிச்சு போடுவான் லக்ஷ்மணன், உன் சித்தப்பனையும் கொண்டு போடுவான், எல்லாரையும் கொண்டு போடுவான். இப்ப உங்க அம்மா வந்து எதுக்க நின்னாதான் இவனை சமாதானம் பண்ண முடியும். தாரையை அழைத்து வருகிறார். தாரையை பார்த்த உடனே இவனுக்கு இவனுடைய அம்மா, கணவனை இழந்த இவன் அம்மா ஞாபகம் வருது லக்ஷ்மணனுக்கு. சுபத்திரையினுடைய ஞாபகம் வருது. அந்த கைமை கோலத்தை பார்த்து கோபம் தணிஞ்சிருச்சு. கேட்டுட்டு, தப்புதான்ப்பா, இனி ஒழுங்கா இருப்பான், மன்னிச்சிரு. சுக்ரீவன் விவரத்தை, சுக்ரீவன் வந்து இருக்கிற காட்சியை வால்மீகி ரொம்ப அசிங்கமா எழுதியிருப்பான். நான் சொல்ல விரும்பல, ரொம்ப அருவருப்பா எழுதியிருப்பான் வால்மீகி. கம்மன் அப்படி எழுதல. வால்மீகி சுக்ரீவன் இருக்கிற காட்சியை மிக அருவருப்பாக எழுதியிருப்பான். அவனுடைய காம களியாட்டங்களை எழுதியிருப்பான். இப்பொழுது சுக்ரீவன் வந்து காலில் விழுந்தான். அப்புறம் எல்லா இடங்களுக்கு அனுப்புறாங்க. தென் திசை நோக்கி அனுமன் காற்றிலே பறந்து செல்லுகிறான். இலங்கை நகரை கண்டு வியக்கிறான். ஒவ்வொரு அரண்மனையாக பார்த்து வருகிறான். இலங்கை வேந்தன் ராவணன் துயிலுகிற இடத்திலே பக்கத்திலே படுத்திருக்கிற பெண், அந்த பேர் அழகியை பார்த்து சீததானோன்னு ஒரு கணம் அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவள் மண்டோதரி. மண்டோதரி வந்து இந்த காப்பியத்திலேயே உயர்ந்த பெண்மணி மண்டோதரி. அடுத்து அசோகவனத்துக்கு வர்றான். இதெல்லாம் அசோகவனத்தில் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ராவணன் அங்க வந்தான். என்னென்னமோ சொல்லி பார்க்கறான், என் மேல இறக்கம் காட்டு, என் மேல ஒரு அன்பை காட்டு, நான் உலகத்தையே ஜெயிச்சவன், இப்போ காலில் விழுந்து கிடக்கிறேன்னு காலிலே விழுந்துடுறான். இலங்கை வேந்தன் கெடிஞ்சான் கிடையாக விழுந்து கொஞ்சம் எனக்கு காதலை காட்டுங்கிறான். புல்ல பார்த்து பேசுறான் சீதன். நான் திரும்ப வருவேன், அவனை என்ன செய்யறேன்னு பாரு, உன்னை இப்பயே பிசைஞ்சு தின்னுருவேன், இருந்தாலும் உன் மேல ஒரு காதல் இருக்கே, அதுவும் செய்ய முடியாதே. பார்த்தான், செத்து போவது மேல் என்று அவ போய் அந்த பொதும்பரில் தன்னை அந்த கிளை கயிறுகளை, அந்த கிளையுடைய அந்த கொடிகளை கழுத்தில் அணிந்து தூக்கிலே தொங்கிவிடலாம் என்று போகிற அந்த கட்டத்தில் தான் அனுமன் வந்து குதிக்கிறான். இவனும் ஒரு அரக்கனும் நினைக்கிற போது இல்லை, தாயே நான் ராமதூதன் என்று அடையாளங்களை சொல்லுகிறான், நிகழ்ச்சிகளை சொல்லுகிறான். ராமன் சொல்லி அனுப்பியிருக்கிறான், நான் எனக்கும் சீதைக்கு மட்டுமே தெரிந்த 3 செய்திகளை சொல்லி அனுப்புகிறான். சீதைக்கும் அவனுக்கு மட்டும்தான் அந்த 3 செய்தி தெரியும். அரண்மனை வாசல்ல வந்து காடு எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு கேட்டாலே அதை ஞாபகப்படுத்துறான். 3 செய்திகளை சொல்றான். உடனே அப்ப உண்மைதான். அதன் பிறகுதான் ராமன் அனுப்பிய கணையாளி மோதிரத்தை காட்டுகிறான். இவ ராமனுக்கும் தனக்கு மட்டுமே நடந்த உரையாடலில் 3 செய்திகளை சீதை சொல்லுகிறான். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா நேரம் ஆயிரும், அதனால 3 செய்திகளை சொல்லுகிறான். இதன் பிறகு அவ வந்து, அம்மா நான் உங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்துடுறேன், அது ராமனுக்கு பெருமை தராதப்பா, உன்னோட நான் வந்தா அது எனக்கும் பெருமை தராது, ராமனுக்கும் பெருமை தராது. ராமன் வந்து அவன் வில் திறத்தால் இதை அழித்து போகும். இப்படி சொன்ன பிறகு அந்த இடத்துக்கு போர் மூழுகிறது. அக்ககுமாரன் ராவணன் மகன் வருகிறான், அவனை கொல்கிறான் அனுமன். தம்பியவே கொன்னுட்டான இந்திரசித்தன் வருகிறான். இந்திரசித்தனுக்கு நிகரான வீரன் எவனுமே கிடையாது. இந்திரசித்தன் வருகிறான், போர் தொடுக்கிறான். அப்பொழுது பார்க்கிறான், அனுமன் பெருவீரன் என்று தீர்மானிக்கிறான். பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கட்டுகிறான். பிரம்மாஸ்திரத்தை கொண்டு கட்டி கொண்டு போய் ராவணன் முன்னிலையில் வைக்கிறான். இதற்கு முன்பு நடந்தது, வீடனன் வந்து புத்தி சொன்னது, போடா வெளியேறினது. வீடனன் போய் ராவணன் கிட்ட சேர்ந்தது. 7வது சகோதரனா சேர்த்துக்கிட்டது. குகனோடும் ஐவரானோம், குன்று சொல்வார் மகனோடும் வருவரானோம், நின்னோடும் எழுவரானோம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது
நேரடியாக வாக்குவாதம் நடக்கிறது. ராவணன் கோபம் வந்துச்சு, நீ யாரா அப்படின்னா, நான் இங்க இருந்து வாரேன், இவன் வால்ல நெருப்ப கட்டி அனுப்புங்கடா. வால்ல நெருப்ப கட்டி ஊத்துறதுக்கு பீப்பாய் பீப்பாயா எண்ணெயை கொண்டாந்து வால் நீண்டுகிட்டே போகுது. பீப்பாய் பீப்பாயா கொண்டாந்து எண்ணெயை கொட்டு இலங்கையில் உள்ள துணிகளை எல்லாம் கொண்டாந்து கட்டுறாங்க, நெருப்பு வைக்க போறாங்க. சொல்றா, சீதை நினைத்ததால் அந்த அகம், அந்த உள்ள இருக்கிற உடம்பு குளிர்ந்தது. என்ன அழகா எழுதியிருக்கிறான் பாருங்க கம்பன். சீதை நினைத்ததால் அந்த வாளுக்குள்ளே நெருப்புக்குள்ளே குளிர் பனிக்கூட மாதிரி இருந்தது. இலங்கை கத்திய வச்சிட்டான். அங்கிருந்து வருகிறான், கண்டேன் கற்பிற்கு அணியை, கற்பினுக்கு அணியை கண்டேன். இதுதாங்க கவனம். தீர்ப்பு என்ன சொல்ல போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஜட்ஜு, நான் ஸ்டெர்லைட் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து உட்கார்ந்தாரு. என்னுடைய வாதத்தை கேட்டுட்டு, இட் வில் பி ஹிமாலயன் டாஸ்க் டு மீட் தி ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் வைகோன்னு எதிர்த்தரப்பு வக்கீல பார்த்து, அந்த நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, இந்த வாதங்களை நீ எதிர்கொள்ள முடியாதுன்னு நம்ம ஸ்டெர்லைட்டை அடைச்சிருவாங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏப்ரல் 2ஆம் தேதி 2013 தீர்ப்பு. நான் உள்ள போய் உட்கார்ந்தேன். வழக்கமா வந்த உடனே அவர் வந்து அந்த நீதிபதி பேர் சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்துக்கு போறேன், எங்க பார்த்தாலும் உங்களை ஒரு போட்டோ இருந்தது, இது எங்கேயோ பார்த்தால் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். பிறகுதான் பார்த்தேன், நீங்க தான் வேற கருப்பு சால் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் சொன்னார். அப்ப அந்த ஜட்ஜு நம்ம ஆர்குமெண்ட்டை இவ்வளவு புகழ்ந்துட்டாரேன்னு நினைச்சேன். தீர்ப்பு சொல்ல வந்தவர் வழக்கமா வந்த உடனே என்னை பார்த்து ஒரு புன்முறுவல் பூப்பாரு. தீர்ப்பு சொல்ல வந்த அன்னைக்கு குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லை. நம்ம தீர்ப்பு குளோஸ்ன்னு அப்பவே முடிவு பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நடந்தது. அதுக்குள்ள போக வேண்டாம், அது எல்லை தாண்டி போறதாயிரும். அது நீதிபதிகளை வச்சுட்டு நான் பேசக்கூடாது. இப்பொழுது எடுத்த உடனே நம்ம ஆட்கள் யாராவது இருந்தா, ஆபரேஷன் நடந்திருக்கும் 6 மணி நேரம், நம்ம பயந்துகிட்டு இருப்போம். போன் பண்ணி கேட்போம், மயக்க மருந்து கொடுத்தாங்களா, அனஸ்தீசியா, ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க, மணி 2-3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் தெரியல. நமக்கு பாதி உயிர் போயிடும், ஆள் க்ளோஸ் ஆயிட்டான் போயிருக்கு. பிறகு கடைசியா சொல்லுவோம், இப்ப நல்லா இருக்கான். இதைத்தான் சொல்றான். எடுப்ப அவனே பதறி போய் கிடக்கிறான் ராமன். எல்லா திசையிலையும் ஆள் இல்ல, சீதை இருக்கிறாளா இல்லன்னு தெரியல, உயிர் போயிடக்கூடாது இல்ல. கண்டேன் கற்பினுக்கு அணியை. பிறகு படையெடுத்து செல்கிறான். முதல் நாள் போரிலே, தலைநாள் போரிலே ராவணனும் ராமனும் மோதுகிறார்கள். என்ன அற்புதமான யுத்தம்! அவன் அம்பை தொடுக்க, இவன் அம்பை தொடுக்க, அவன் சூலத்தை தொடுக்க, இவன் அதை சூலத்தை தடுக்க. பிறகு அந்த ரதத்தை ஓட்டுகிறவனுடைய தலை துண்டாக போகிறது. கொடி உடைந்து விழுகிறது, வீணை கொடி. எல்லாம் இழந்திருக்கிறான். ராமன் கொல்ல நினைக்கல, எல்லாம் இழந்து போய் நிற்கிறான். அப்ப சொல்றான், நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அறத்தை கடந்து மரம் ஜெயிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். கம்பன் சொல்றான், நீ வீரன் தான், அறத்தை கடந்து மரம் வெல்ல முடியாது. என்று போய் நாளை வா என்றான் கோசலை நாட்டுடை வள்ளல். வாரணம் புரதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரடி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடும் என்று போனான். எல்லாத்தையும் போட்டுட்டு வீரத்தையும் களத்திலே போட்டு மகுடங்களையும் இழந்து சங்கரன் கொடுத்த வாளையும் இழந்து தலைகவிழ்ந்து போகிறான். இதுக்கு பிறகு கும்பகர்ணன் எழுப்பிட்டு வரான். கும்பகர்ணன் பெருவீரன், சகோதரர்களில் உயர்ந்தவன். அவனை அழைச்சிட்டு வராங்க. அவனை அழைச்சிட்டு வர்றதுக்கு அவனுக்கு அவன் எவ்வளவு சாப்பிடுவான், எவ்வளவு கள்ளு குடிப்பான், எவ்வளவு மாம்சம் சாப்பிடுவான் எழுதி வச்சிருக்கான். வண்டி வண்டியா கூப்பிட்டான். அவனை எழுப்புறதுக்கு உலக்கையில போட்டு அடிச்சு எழுப்பி கொண்டு வராங்க. ஆனதோ வெஞ்சமும் அலகில் கற்புடை சானகி துயரினம் தவிர்ந்ததில்லையோ, வானமும் வையமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றுங்காலமே. சானகி துயர் தீரலையா? நம்ம வாழ்வு புகழ் எல்லாம் அழிய போகுதா? டேய், உன் தம்பி விபீஷண மாதிரி தாண்டா, போடாடி வழி.
மானிடர் இருவரை வணங்கி அக்கூனுடை குரங்கையும் கும்பிட்டு உய்தொழில் ஊனுடை உம்பிக்கும் உனக்குமே தொழில் யானது செய்கிறேன் எழுக போக. அந்த 2 மனுஷ பயல்களை வணங்கி கூன் விழுந்திருக்கிற குரங்கையும் கும்பிட்டு இருக்கிற பொழில் சகோதரன் இருக்கிற உனக்கும் சதைப்பிண்டமான வீடனுக்கும் உனக்குத்தான் ஏற்றது, வெளியே போடா. சொல்றான், இத்தனை நாள் வளர்த்து போர்க்கோலம் செய்து விட்டால் உயிர் கொடாது அங்கு போகேன். இலங்கை காவல என்னை வென்றுளரனில் உன்னை வென்று உயர்தல் உண்மை. என்னை ஜெயிச்சானா அவனை ஜெயிச்சிருவாங்க. என்னை வென்றுளரனில் உன்னை வென்று உயர்தல் உண்மை. இத்தனை நாள் வரை நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அதை மன்னித்துக்கொள். நான் போகிறேன் போகிறேன். பொன்றுவன் திரும்பி வரமாட்டேன், சாவேன். பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்றன நாயக விடுதி நன்னரு. நான் செத்து போயிருவேன். அதுக்கு பிறகு சீதையை விட்டு நீ படைக்கலாம். இங்க வர்றான், இவன் தான் ராவணன் என்று. இவன் ராவணனை விட என்னுடைய உருவத்தை பார்த்த ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா எவ்வளவோ நாளாகுமா. அவன் சொல்றான், விபீஷண இவன் நம்ம நல்ல ஆளு, இவன் ரொம்ப நல்ல ஆளு, ரொம்ப யோக்கியன், என் அண்ணன் பெரு. அப்படியா, அவனையும் நம்ம கட்சியில சேர்த்துருவோம், போய் கூட்டி வந்துரு. நம்ம கட்சிக்கு ஆள் வேணும்ல, நீ அவனையும் கொண்டாந்துரு. இவன் வாரான். இந்த காட்சியை பாருங்க. விபீஷணன் கூப்பிட வாரான். இவன் எதுக்கடா நம்மளை பார்க்க வாரான்? இவன் ஒருத்தனாவது உருப்படியா அங்க போய் இருந்து பிழைச்சது இலங்கைக்கு ஒரு மன்னனா இருப்பான்னு பார்த்தா இவன் புத்தி கட்டு போய் திரும்ப நம்ம கிட்ட வரான்னு சொல்லி இவன் நினைக்கும் போது, நீயும் வந்திருப்பா ராமன்கிட்ட, ராமன் கொடுக்கிற அரச உனக்கு கொடுத்துடுறேன், நீ அரசனா இலங்கைக்கு இருந்துக்கிடலாம். எனக்கு அவனைத்தானே முடி சுட்டணும்னா அந்த முடியை உனக்கு கொடுத்துடுறேன், நீ இலங்கைக்கு அரசனா இருந்துக்கலாம். தம்பி வாப்பா, இந்த உலகத்தையே ஜெயித்தவன்டா நம்ம அண்ணன். தம்பியை அன்று மாண்டு கிடப்பறோம் மண்மேல். 2 தம்பிடா, ஒரு தம்பியாவது அவனுக்கு முன்னாடி மண்ணுல கிடக்க வேண்டாமா செத்து? தம்பியை அன்றி மாண்டு கிடப்ப, அவனும் சாக போறான். மாண்டு கிடப்பறோம் மண்மேல். நீர்க்கோல வாழ்வனைச்சு நெடுது நாள் வளர்த்து பின்னர் போர்க்கோலம் செய்து விட்டால் உயிர் கொடாது அங்கு போகேன். தார்கோல வேணிமைந்த என் உயிர் கருதியாயின் கார்கோல மேனியானை கூடுதி கடிகிறேன். இவ்வளவு நாள் என்னை சோறு போட்டு வளர்த்த ராவணனுக்கு உயிர் கொடுக்காம நான் போக மாட்டேன். நீ எனக்கு ஏதாவது நன்மை செய்வதாக இருந்தா திரும்ப ராமன்ட்ட உடனே போய் சேர்ந்துரு. போயிட்டான். யுத்தம் நடக்குது. சுக்ரீவனை அடிச்சு மயக்க எல்லாம் அனுமனை தோக்கடிக்கிறான், லக்ஷ்மணனை ஒரு கடத்துல தோக்கடிக்கிறான். சுக்ரீவனை தோக்கடிச்சு மயக்கம் சுக்ரீவன் ஒரு கையால தூக்கிக்கிட்டு இலங்கைக்குள்ள போறான். கும்பகர்ணன் சுக்ரீவன் இப்படி கையில படக்கிக்கிட்டு இலங்கைக்குள் போகும்போது ராமன் லக்ஷ்மணனும் அம்பு படைகளை விட்டு வாசலை தடுத்துட்டாங்க. அப்படி அம்புகள் பாய்கிற போது விழுந்த ரத்தத்தில் விழுந்து மூர்ச்சை தெளிந்து விட்டார் சுக்ரீவன். மூர்ச்சை தெளிந்து விட்டதால் அந்த மூக்கை கடித்துக்கிட்டு போயிட்டான். மூக்கை கடிச்சு துப்புரவா மூக்கை கடிச்சிட்டான் கும்பகர்ணன். கும்பகர்ணன் மூக்கை கடித்து விட்டு சுக்ரீவன் ஓடி போயிட்டான். இப்ப சண்டை மீண்டும் நடக்குது. அப்ப ராமனும் கும்பகர்ணனும் தான் சண்டை போடுறாங்க. கும்பகர்ணன் சொல்றான், ராமா எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். மூக்கிலா முகமென்று முனிவரும் உம்பரரும் நோக்குவர் நோக்காமை. மூக்கில்லாத முகம்னு என்னை பார்த்து முனிவர்களும் தேவர்களும் இழிவாக பேசுவார்கள். ஆகவே உன் நெடுங்கணையால் கழுத்தினை நீக்குவாய், நீக்கியவின் கருங்கடலுள் என் தலையை போக்குவாய். என் கழுத்தை அறுத்து தலையை கடலின் ஆழத்தில் கொண்டு போய் செலுத்திடுமா, அதே மாதிரி செலுத்துவான். இன்னொரு பெருவீரன் இந்திரசித்தன். அவன் இந்திரசித்தன் படையிலே அவன் லக்ஷ்மணனும் அவனும் மோதுகிற பொழுது முதல் சண்டையிலே அவன் பிரம்மாஸ்திரத்தை காட்டி எல்லாரையும் வீழ்த்தி எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. ராமனை தவிர, லக்ஷ்மணன் அனுமனை தவிர எல்லாம் மயங்கி உயிர் போயிடுச்சு. உள்ள போறான். என்னப்பா ராமன் தப்பிச்சுட்டானா? அவன் அந்த இடத்துல இல்லப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத. ஆனால் விபீஷணன் இருக்கிறானே, மருத்துவமனையிலே போய் அங்கே மருத்துவை கொண்டு வந்தால் ஜெயிச்சிடலாம். அனுமன் போய் மருத்துவமனையை கொண்டு வந்தான், மருத்துவமனை கொண்டு எல்லாம் உயிர் படைச்சிட்டாங்க. மீண்டும் சண்டை. இப்பொழுது யுத்தம் நடக்கிற பொழுது கடுமையான யுத்தத்தில் உடம்பெல்லாம் ரத்த களரியாகி அவன் வருகிற போது
இந்திரஜித்தன் என்ன செய்கிறான்? அனுமனுக்கு முன்னால் மாயா சீதையை கொண்டு வந்து வெட்டி சீதையை கொண்டுட்டு இப்ப நான் அயோத்திக்கு போறேன் படையெடுத்துக்கிறான். எல்லாம் பதறாங்க. வீடனன் வண்டு உருவம் எடுத்துக்கொண்டு அசோகவனம் போகிறான். அவன் மகள் திரிசரி தான் சீதைக்கு தோழி. சீதை உயிரோடு தான் இருக்கிறா, சாகல. இவன் எங்க போறான்? அயோத்திக்கு போறேன்ட்டு நிகும்பலையில் யாகம் செய்ய போகிறான். யாகம் செய்து வந்தால் இந்திரசித்தரை செய்ய முடியாது. யாகத்தை குலைக்கிறான். வீடனன் அந்த வேள்வியை குலைக்கிறான். அந்த வேள்வியை குலைக்கிற போது ஏற்பட்ட போர்க்களத்திலே கடுமையான காயங்களோடு அரண்மனைக்கு வருகிறான். ராவணன் என்னப்பான்னு கேட்கிறான். அஞ்சினேன் என்று கருதாதே, நான் பயந்துட்டேன்னு கருதாதே, அவங்களை ஜெயிக்க முடியாதுப்பா. நான் அயன்படை அனுப்பினேன், அவனை வலம் 3 முறை வலம் வந்து விட்டு போய்விட்டது, அவர்களை வெற்றி பெற முடியாது. உன்மேல் கொண்ட காதலால் உரைத்தேன், நான் உயிருக்கு பயந்தில்லை. போடா, நம்மெல்லாம் காயம் இருக்கல, போய் ஓய்வெடுத்துக்கோ, உன்னைய நம்பி இந்த சண்டையெல்லாம் இறங்கல, நான் போறேன்டா. ராவணன் சொல்றான், இல்லப்பா நான் போறேன்ப்பா. அப்படி திரும்பி பார்க்கறான். 20 கண்ணில் இருந்தும் ரத்தம் கண்ணீர் வடியுது. போர்க்களத்துக்கு போயிட்டா. 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்பொழுது இந்த யுத்தகலத்தில் அவன் சொல்லுகிறான், லக்ஷ்மணன், எய்தவன் பகலியெல்லாம் பறித்து இவன் என் மேல் எய்யும், மெய் நடுக்கம் காணவில்லை மொய்கனை கோடி தாக்கவும் இழைப்பொன்றெல்லாம் ஐயனும் இவனோடு எஞ்சும் ஆண்டோடு. இவனுக்கு நிகரான வீரன் உலகிலே கிடையாது. யார் சொல்றது? லக்ஷ்மணன் சொல்றான். இந்திரசித்தனை அம்புகள் பாய்ந்ததை எடுத்துக் போடுகிறான். கடைசியில் ஒரு கரம் துண்டிக்கப்படுகிறது. அடுத்த கரத்தால் அவன் வேலை எறிவதற்குள் அவன் தலை துண்டிக்கப்படுகிறது. அந்த தலையை அங்கதன் எடுத்துக்கொண்டு போய் ராமனுக்கு முன்னால் காலடியில் வைக்கிறான். என்ன ஆனான் இந்திரசித்தன்? அரசே, இந்திரசித்தன் மாண்டு விட்டான். சொன்ன 2 பேர் தலையை துண்டா வெட்டிடுவான் ராவணன். அதை தாங்க முடியாம யுத்தகலத்துக்கு போறான். தேடுறான், மகனுடைய பிணத்தை தேடுறான். எங்கேயும் காணோம். தலையில்லா உடம்பை தூக்கி கொண்டு வருகிறான். வீரமகனுடைய உடலை தூக்கி கொண்டு வருகிறான். அப்பொழுது மண்டோதரி சொல்லுகிறாள், சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகையன் என்றோ. நாளைக்கு என் கணவன் இலங்கை வேந்தனுக்கும் இதுதானே நிலைமை. காதல் அகன்றது, காமம் அகன்றது, சீதை என்பால் ஆசை அகன்றது. வீரனாக வாளை உருவிக்கொண்டு சீதையை கொல்வேன் என்று புறப்படுகிறான் அசோகவனத்துக்கு. மண்டோதரன் அவன் தடுக்கிறான். பொண்ணை கொன்ற பாவம் விடாது. கடைசி யுத்தம். இந்த யுத்தகலத்தில் கடுமையான யுத்தம் ராவணனுக்கும் ராமனுக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி சொல்றான், வேதமுள்ள அளவும் என் பெயர் நிலைத்து நிற்கும், ராமன் பெயர் நிற்குமாயின். ராமன் பெயரும் இருக்கும், என் பெயரும் இருக்கும். பொன்றுதல் புதுமை தன்றோ, சாவது புதுமைதான். அதை தடுக்க முடியுமா? இன்றுளார் நாளை வாழ்வர், புகழுக்கும் இறுதி உண்டோ. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு சேருவான், புகழ் இருக்கும். ராவணனுடைய வீர வார்த்தைகள். அப்பொழுது அந்த யுத்தகலத்திலே அவன் நேருக்கு நேராக போர் செய்கிற பொழுது நினைக்கிறான், நான் முகனோ அல்லன், திருமாலோ அல்லன், சிவனோ அல்லன், வேத முழுமுதல் காரணன் இவன். ராவணன் சொல்றான், வேத முழுமுதல் காரணன் இவன் ராமன். ஒரு கை துண்டா போச்சு ராவணனுக்கு. அந்த கை எடுத்து வீசி அடிக்கிறான். பல பேர் சாகுறாங்க. அதாவது அந்த போர்க்களத்திலே அவன் கடைசியில், இந்த கடைசி போர்க்களத்தில் அவன் காட்டுகிற வீரம் இருக்கிறது அல்லவா, கடைசியில அவனுடைய மார்பிலே அந்த அம்பு ராமபாணம் பாய்ந்து உயிர் துறந்து கீழே விழுந்த பிறகு முதுகில் இருக்கிற தழும்புகளை பார்த்து எங்கேயோ முதுகு காட்டினவனை போய் கொண்டுட்டனேன்னு ராமன் சொல்லும் போது விபீஷணனுக்கு தாங்கல. இல்லப்பா, என் அண்ணன் அப்படிப்பட்டவன் இல்ல. திசையானைகளோடு பொருதிய போது அந்த தந்தங்கள் மார்பிலே குத்தியது. அனுமனும் ராவணனும் ஒரு குஸ்தி சண்டை குத்து சண்டை போடுறாங்க. இதுல இருக்கு, அனுமா நீ ஒரு குத்து, அது பிறகு நான் ஒரு குத்துறேன். அனுமன் குத்துகிற போது இந்த திசை யானைகளுடைய கொம்புகள் உள்ளே இருந்தது, கொஞ்சம் வெளியே வந்துருச்சு, தழும்பு விழுந்துருச்சு. ராவணன் குத்துகிற போது அனுமன் மயங்கி கீழே விழுந்துட்டான். ராவணன் சொல்றான், அனுமா நீ பெரு வீரன் சொல்றான். இது ஒரு கட்டத்தில் நடக்குது. விபீஷணன் சொல்றான், இது திசை யானைகளினுடைய கொம்புகள். அவன் அந்த ஜெயிச்சப்ப வந்த பார்த்து அவன் புறமுதியை காட்டலப்பா,
இதில் தான் ஒன்றை கவனிக்க வேண்டும். இத்தனைக்கும் காரணம் சூர்பனகை. சூர்பனகையினுடைய கணவன் காலகேயர்களோடு, வித்திரசிங்கன் என்பவன் காலகேயர்களோடு சேர்ந்து ராவணனோடு போர் புரிந்த போது தேரின் அருகிலே வந்து போர் புரிந்த சூர்பனகையின் கணவனை ராவணன் வெட்டி கொன்று விட்டான். இதான் உண்மை. பழி தீர்க்கணுங்கிறதுக்காக ராவணன் அழிச்சிட்டா சூர்பனகை. கம்பன் தான் இந்த ஒட்டக்கூத்தர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறார். இந்த இதை பற்றி எனக்கு நேரம் இல்லை. கம்பன் சொல்லுகிறான், விபீஷணன் வந்து அழுகிறான், கொல்லாத மைத்துனனை கொன்றா என்றே, கொல்லாத மைத்துனனை கொன்றா என்றே அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாலே இதழ் அதுக்கும் கொடும்பாவி நெடும்பார பழி தீர்த்தாளே. பழி தீர்த்துட்டே, உன் புருஷனை கொண்டான்னு நினைச்சு ராவணனை பழி தீர்த்துட்டே. அங்க விபீஷணன் வந்து ஆடுவான். மண்டோதரி வருகிறான். வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்படுத்த திருவேணி மேலும் கீழும் உயிர் உள்ளிருக்கும் இடம் நாடி கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் இடம் தேடி இழைத்தவாரோ. எங்கேயாவது அந்த காதல் உணர்வுக்கான அம்பு தேடிக்கிட்டே இருந்து போயிருச்சுங்கிறார். அள்ளி எடுத்தாள், விழுந்தாள், அப்படியே உயிர் நீங்கினாள் மண்டோதரி. 14 வருடம் முடிந்து விட்டது. நெருப்பில் இறங்க சொல்கிறான் ராமன். அந்த தீச்சொல் சொன்னான் அல்லவா அண்ணா சீதை. லக்ஷ்மணன் தடுத்து பார்க்கறான், முடியல. உலகத்துக்கு அவள் உத்தமி என்று காட்ட வேண்டும். இலங்கையில் எவ்வளவு நாள் இருந்தவ கற்புக்கு அரசு என்பதை காட்ட வேண்டும். நெருப்பிலே இறங்கினாள். நெருப்பு பொய்கையாயிற்று. வந்தாள். 14 வருடம் முடிந்து விட்டது என்று நெருப்பை மூட்டி சுற்றி வந்து உயிரிடப் போகிறார். எங்கே? நந்திபுரத்திலே செருப்புக்களை வைத்து பாதுகைகளை வைத்து அரசாண்டு கொண்டிருந்த பரதன். அப்பொழுது அனுமன் வாயு வேகத்திலே வந்து குதிக்கிறான். நான் ராமதூதன், வந்து கொண்டிருக்கிறார்கள், நேரம் இனி முடியல, வந்து விட்டார்கள். சடையப்பவள் வந்திருந்து பட்டாபிஷேகத்துக்கு வர்றார். 1000 பாட்டுக்கு ஒரு பாட்டு சடையப்பருக்கு நன்றி தெரிவித்த கம்பனை போல நன்றி காட்டிய மனிதன் உண்டா? அந்த கம்பனின் காவியத்தை உரையாற்ற வாய்ப்பு கொடுத்த கம்பன் கழகத்துக்கு நன்றி, வணக்கம். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.